எபிசோட் 181. வெண்பாவும் அவளது தாத்தாவும் இன்னும் ஆபத்தில்தான் இருக்கிறார்கள். சுப்பு கமலியின் முகத்தில் இருந்த காயத்தை பார்த்து, எனக்கு லவ்வர்லாம் யாரும் இல்ல என்று சொல்லிவிட்டு வேகமாக ஐஸ் கட்டியை வைத்து அழுத்தினான். இந்த சுப்பு எவ்ளோ ஸ்லிம்மா ஹேண்ட்ஸமா இருக்காரு. என்ன பாரு, பூசணிக்காய் மாதிரி கும்முன்னு இருக்க. என்னை எப்படி இவருக்கு பிடிக்கும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல என்று கமலி மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இருப்பினும் அவள் ஆபத்திலிருந்து தன்னை மட்டுமே விடுவித்திருக்கிறாள். இது போன்ற நேரத்தில் அவளால் இதை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? வெண்பாவும் அவளது தாத்தாவும் இன்னும் ஆபத்தில்தான் இருக்கிறார்கள். இதற்கிடையில் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் யஷ்வந்த் மிகவும் சோகமான முகபாவனையுடன் ஆராதனாவின் ஆபீஸ் ரூமுக்குள் நுழைந்தான். சில ஆவணங்களை அவளது மேசையில் வைத்த பிறகு அவன் தன் ஆராதனாவை பார்த்து, வெண்பா எந்த டென்ஷனும் ஆகல ஆராதனா. அவ சிட்டி சென்டருக்கு வந்து கமலிய காப்பாத்திட்டு போயிட்டா. ஆனா அவளால ZTV இன்டர்வியூக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு இருக்கு. அதுக்குள்ள அவளால அங்க எப்படி போக முடியும்? அதுக்கு சான்ஸே இல்ல என மெதுவாக சொன்னான். வெரி குட் என ஆராதனா சந்தோஷமாக கூறினாள். அவள் எதிர்பார்த்தபடி அவளது திட்டம் நன்றாக செயல்பட்டது. ஆனா அக்ஷராதான் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா என யஷ்வந்த் ஏமாற்றமான தொனியில் பதிலளித்தான். நீ என்ன சொல்ற என்று ஆராதனா குழப்பமான தோற்றத்துடன் தலையை தூக்கினாள். அந்த கமலி யார் தெரியுமா? அவளுக்கு என்ன மாதிரி அடையாளம் இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா என ஆராதனாவின் மேசையின் மீது சாய்ந்தபடி யஷ்வந்த் கேட்டான். ஆராதனாவின் குழப்பம் மேலும் அதிகமாகியது. அவள் சஸ்பென்ஸ் போதும் யஷ்வந்த், அவ யாருன்னு உடனே சொல்லு என்றாள். அவள் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட தலைமை நிர்வாக அதிகாரியோட அசிஸ்டன்ட் சுப்பு இருக்கார்ல, அவரோட லவராம். அவர்தான் அந்த கமலிய கல்யாணம் பண்ணிக்க போறாராம். வெண்பா எல்லாரும் இருக்கிறப்பவே பிரைட் விஷன் கம்பெனியோட சிஓவுக்கு கால் பண்ணினா. உடனே சுப்பு அரை மணி நேரத்துக்குள்ள அங்க வந்துட்டாரு. அவர் வந்த உடனே தன்னோட வருங்கால மனைவியை யார் அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்கன்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் அக்ஷராவை பொழுதுபோக்கு துறையிலிருந்து தடை பண்ணிட்டாரு. அதோட அவ கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்த எல்லாரையும் கேன்சல் பண்ண வச்சுட்டாரு. அவ உங்களோட ரைட் ஹேண்ட கட் பண்ணிட்டா என்று யஷ்வந்த் அனைத்தையும் விளக்கினான். இப்போது ஆராதனாவிடம் இருப்பது யஷ்வந்த் மட்டுமே. அவன் அவளுடைய லெப்ட் ஹேண்டாக இருக்கிறான். யஷ்வந்தின் வார்த்தைகளை கேட்டபின் ஆராதனா உடனடியாக ஆன்லைனுக்கு சென்று இது தொடர்பான கட்டுரைகளை தேடி பார்த்தாள். ஆனால் பிரைட் விஷனின் செல்வாக்கின் காரணமாக அவளுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நாளை பிரைட் விஷன் நிச்சயமாக முழு சூழ்நிலையும் விளக்கி ஒரு கட்டுரையை வெளியிடும். மேலும் அவர்கள் இப்போது தங்களை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இது நிச்சயமா உண்மையா இருக்காது. கமலி உண்மையிலேயே சுப்புவோட வருங்கால மனைவினா நாம அவளை மிரட்டுறப்ப அவ எதுக்கு பேசாம இருந்தா? அப்பவே அவ சொல்லிருக்கலாம் இல்லையா என்றாள் ஆராதனா. இல்ல ஆராதனா மேடம், அது உண்மையாதான் இருக்கும். அப்படி இல்லன்னு சொன்னாக்கா ஒரு சாதாரண அசிஸ்டன்ட்டுக்கா பிரைட் விஷன் கம்பெனி எதுக்காக ஹெல்ப் பண்ண முன் வருது? இத என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இந்த பிரச்சனை சரியாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். நாம ஒரு புது மாடலை கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மாடல் அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. பேண்ட் லிஸ்ட்ல இருக்கிற அக்ஷராவை நாம எப்படி காப்பாத்த போறோம் என்று ஆராதனா தனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றாள். அவள் மனதுக்குள் கொஞ்சம் பயம் ஏற்பட தொடங்கியது. இப்ப நாம அந்த அக்ஷராவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். நாம முதல்ல கமலியோட தாத்தா விஷயத்துலதான் கவனம் செலுத்தணும் என்றாள் அவள். ஆராதனா மிகவும் கவலைப்பட்ட விஷயம் இதை பற்றித்தான். பிரைட் விஷன் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் போன்றது. ஆராதனா அதை எழுப்பிவிட துணியவில்லை. சிறிது நேரம் கவனமாக சிந்தித்த பின் ஆராதனா இந்த பிரச்சனைக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம நம்ம மேல எந்த தப்பும் இல்லன்னு நாம நடிக்கணும். கமலிக்கும் சுப்புவுக்கும் நடுவுல இருக்கிற உறவை என்னால இன்னும் நம்பவே முடியல. அவ ஏன் இதை இதுவரைக்கும் சொல்லவே இல்ல? அந்த வெண்பாவுக்கும் பிரைட் விஷனுக்கும் தான் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. நாம இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் என உறுதியாக சொன்னாள். ஆமா ஆராதனா, நாம முதல்ல அந்த வெண்பாவை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரைட் விஷன் கம்பெனியோட அவ இன்னும் க்ளோஸ் ஆனா அது நமக்கு தான் பிரச்சனை. நிலைமைய அப்படியே தலைகீழா மாறி போயிடும் என்று யஷ்வந்த் ஆராதனாவிடம் சூழலை எடுத்துரைத்தான். ஆராதனா யஷ்வந்தை பார்த்தாள். அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. எல்லாம் அவள் கையை மீறி செயல்படுவதாக நினைத்தாள். யோசிக்காம வெண்பா கோல்டன் விஷன் கம்பெனியில சேர வேண்டும் அவள் எடுத்த மோசமான முடிவே இவை அனைத்திற்கும் காரணம். அவளால் தான் தற்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டது.
மேலும் அதுவே அக்ஷராவை பேண்ட் லிஸ்டில் சேர்க்கும் முடிவை நாம இப்போ ஃபர்ஸ்ட் கமலியோட தாத்தாவை ரிலீஸ் பண்ணிடலாம். இதுவரைக்கும் நாம அவரை கடத்திக்கிட்டு வந்து வச்சிருக்கோன்னு அவருக்கே தெரியாது என ஆராதனா கூறினாள். இல்ல வேணாம் என்று யஷ்வந்த் ஆராதனாவை தடுத்து நிறுத்தினான். நாம அவரை யூஸ் பண்ணிக்கலாம் என்று கூறினான். ஆனா அந்த கிழவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு என்று கூறிய ஆராதனா, கமலியின் தாத்தா தவறாமல் தினமும் மருந்து உட்கொள்வதை ஏற்கனவே கவனித்திருந்தாள். நீங்க இப்ப அவரை ரிலீஸ் பண்ணினா வெண்பாவை கண்ட்ரோல் பண்ண நம்மளால எந்த வழியும் கண்டுபிடிக்க முடியாம போகலாம். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவரை அவசியம் ரிலீஸ் பண்ணியாகணுமா என்று கேட்டான். ஆராதனா ஒரு கணம் அமைதியாக சிந்தித்தாள். அதன் பின், சரி வேணாம் யஷ்வந்த், அவர் தன்னோட உயிரை விட்டாதான் நாம நல்லா இருக்கலாம்னா அவர் தாராளமா தன்னோட உயிரை தியாகம் பண்ணட்டுமே என்று ஈவு இரக்கம் இல்லாமல் கூறினாள் அவள். நல்ல வேளை அந்த வெண்பா ZTV இன்டர்வியூக்கு போறத நம்ம தடுத்துட்டோம். இல்லனா அவ சுபாவத்துப்படி இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ட அவ சும்மா விட்டிருக்க மாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம். அதான் அவ ரொம்பதான் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. அவ வாளை நம்ம ஒட்ட நறுக்கி ஆகணும் என்றாள் ஆராதனா. இருவரும் தங்களது அடுத்த நடவடிக்கைகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது யஷ்வந்தின் அசிஸ்டன்ட் திடீரென அறையின் கதவை தட்டத் தொடங்கினான். யஷ்வந்த் சார், ஆராதனா மேடம், ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்றான். உள்ளவா என்றாள் ஆராதனா. அந்த ஜூனியர் அசிஸ்டண்டால் எதையும் முழுமையாக சொல்ல முடியவில்லை. அவர் அமைதியாக ஆராதனாவின் அறையில் இருக்கும் டிவியை இயக்கி ZTVயின் லைவ் டெலிகாஸ்டை வைத்தான். அந்த சமயத்தில் வெண்பா நிகழ்ச்சியின் தொகுப்பாளரை நோக்கி கவனமாக நடந்து சென்று ஸ்டூடியோவினுள் அமர்வதை அவர்கள் பார்த்தனர். ஆராதனா கடிகாரத்தை பார்த்தாள். அதன் பின்னர் வெண்பாவை பார்த்தாள். அவள் நம்பிக்கை இல்லாமல், இது என்ன, அவ எப்படி இன்டர்வியூக்கு போனா? யஷ்வந்த், நீ சீக்கிரமா அந்த லைவ் டெலிகாஸ்ட நிறுத்தி அந்த வெண்பா நாய தரன்னு இழுத்துட்டு வா என்று ஆத்திரமாக கூறினாள். இதுக்கு சான்ஸே இல்ல. வெண்பா சிட்டி சென்டருக்கு போகலையா? எப்படி லைவ் டெலிகாஸ்ட் போகுது? இது ஒரு அஃபிஷியல் ப்ரோக்ராம். இது நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நாம இன்னைக்கு அவளோட அசிஸ்டண்ட்டுக்கு நாம செஞ்ச வேலைக்கு இந்த கம்பெனிய பத்தியோ உங்கள பத்தியோ அவ என்னென்ன சொல்ல போறாளோ தெரியல. அவ நிச்சயமா நம்மள பழி வாங்குவான்னு எனக்கு பயமா இருக்கு என்று யஷ்வந்த் பயந்து கொண்டே கூறினான். அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா என்ன என்று ஆராதனா பிடிவாதமாக அவளை எதிர்த்து நின்றாள். உண்மையிலேயே அதை செய்ய வெண்பாவுக்கு தைரியம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. ஆராதனாவை இந்த நிலையை பார்த்த யஷ்வந்த் உடனடியாக இந்த துறையில் இருக்கும் தனக்கு தெரிந்தவர்களுக்கு கால் செய்து பேசினான். தானும் ஆராதனாவும் சேர்ந்து மிகவும் ஆபத்தான தவறு ஒன்றை செய்துள்ளதை அவன் தெரிந்து கொண்டான். ஆராதனா, நாம 2 பேரும் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்து போயிட்டோம் என்று அதிர்ச்சியுடன் கூறினான். நீ என்ன சொல்ற என்று கேட்ட ஆராதனாவால் யஷ்வந்தின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. சிட்டி சென்டரில் வெண்பா எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற ஒரே காரணம் இன்டர்வியூக்கான டைம்ல எந்த பிரச்சனையும் இல்லாததுதான். அதாவது ZTV ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்களோட லைவ் டெலிகாஸ்ட் டைம மாத்திடுச்சு. அதாவது நைட் 9 மணிக்கு தான் லைவ் ஷோ. இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்றான் யஷ்வந்த். ZTVயின் லைவ் டெலிகாஸ்ட் நேரம் இரவு 9 மணி என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். காரணம், அவர்கள் தங்களது நேர மாற்றத்தை முன்பே அறிவித்துவிட்டனர். ஆனால் ஆராதனா அதை பற்றி சிறிதும் கவனிக்கவில்லை. ஆகையால் பழைய நேரத்தை வைத்து திட்டங்களை செயல்படுத்தினாள். இந்த வெண்பா நல்லா பிளான் பண்ணிருக்கா. நிஜமாவே அவ ரொம்ப புத்திசாலி என்றான் யஷ்வந்த். நாம இப்ப என்ன செய்யறது? இங்கே உட்கார்ந்துகிட்டு அவளோட பேட்டியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோமா என்று ஆராதனா தன் முன்னால் இருந்த மேசையை மீது வெறுப்புடன் கைகளை அடித்தாள். அவள் இதற்காக மிகுந்த ஆற்றலையும் முயற்சியும் வீணடித்தாள். கமலியின் தாத்தாவை கடத்தி பிளாக்மெயில் செய்து அதற்காக பல திட்டங்களை வகுத்து வந்தாள். ஆனாலும் இறுதியில் வெண்பா பல தடைகளை உடைத்து இன்டர்வியூவுக்கு வந்துவிட்டாள். உண்மையில் கமலியை அக்ஷரா கொடுமைப்படுத்திய செய்தி வெண்பாவின் காதுக்கு வந்தபோது அவள் ZTV ஸ்டூடியோவுக்கு சென்று கொண்டிருந்தாள். அக்ஷராவின் நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கும் அவளுடைய நேர்காணல் இரவு 9 மணிக்கும் நடைபெற உள்ளதாக அவளுக்கு தெரிந்ததும் உடனடியாக சிட்டி சென்டருக்கு செல்ல முடிவு செய்தாள். இரு இடங்களிலும் தோன்றுவதற்கு 2 மணி நேர இடைவெளியை கொடுக்க ஆராதனா அனுமதிப்பாள் என்பதை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவள் கமலியை காப்பாற்றினாள். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி சிறிது நேரத்தில் இன்டர்வியூவிலும் பங்கேற்றாள். வெண்பாவை தடுத்து நிறுத்துவதற்கு ஆராதனா மேற்கொண்ட முயற்சி முற்றிலும் பலனற்று போனதா? இவ்வளவு முயற்சிகள் செய்த பின்னரும் அவளால் வெண்பா இன்டர்வியூவுக்கு செல்வதை தடுக்க முடியவில்லையா? பிரபாகருக்கு சந்தோஷத்தில் வார்த்தைகள் வெளிவரவில்லை.
அவன் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஆராதனா இந்த அளவுக்கு தன்னோட மூக்க உடைச்சுக்கிட்டது கிடையாது என்று கூறினான். நீங்க என்ன சொல்றீங்க பிரபாகர்? எனக்கு எதுவும் புரியல என்று வெண்பா கேள்வி கேட்டாள். ZTV தன்னோட லைவ் டெலிகாஸ்ட் டயத்தை மாத்தி இருக்கிற விஷயம் ஆராதனாவுக்கு தெரியாது போல இருக்கு என்று பிரபாகர் சிரித்துக் கொண்டே கூறினான். சிட்டி சென்டரில் இருந்து வெளியேறியதும் வெண்பா பிரபாகரின் காரில் ஏறி டிவி ஸ்டுடியோவுக்கு விரைந்து சென்றாள். அவர்கள் செல்லும் வழியில் கவினின் கார் நின்று கொண்டிருப்பதை வெண்பா கவனித்தாள். காருக்குள் கவின் தனக்காக காத்து கொண்டிருப்பதையும் அவள் தெரிந்து கொண்டாள். இதனால் அவள் உடனே பிரபாகரிடம் சொல்லிவிட்டு கவினின் கார் கதவை திறந்து யாருக்கும் தெரியாமல் முன்னிருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். நான் தான் இங்க வரவேணான்னு சொன்னேனே மாமா, அப்புறம் எதுக்கு வந்தீங்க என்று கவினை பார்த்து செல்லமாக கோபித்துக் கொண்டாள் வெண்பா. கவின் வெண்பாவை திரும்பி பார்த்து அவளது கைகளை பிடித்து அவள் உள்ளங்கைகளை உற்று பார்த்தான். நீதான் பாடி கார்ட்ஸ அழிச்சுக்கிட்டு போனியே, அப்புறம் எதுக்காக உன்னோட கையால அவங்கள அரைஞ்ச? இதனால பூ மாதிரி இருக்கிற உன்னோட கை எவ்ளோ வலிச்சிருக்கும் என கவலையுடன் அவளுடைய கையை வருடி கொடுத்தான். தன்னுடைய கணவன் கமலியை நினைத்து கவலைப்படுவான் அல்லது அக்ஷராவின் தலைவிதியை சுபுவின் பெர்ஃபார்மன்ஸையும் பற்றி ஆர்வமாக கேட்பான் என்றுதான் வெண்பா நினைத்தாள். ஆனால் அவளுடைய கைகளில் வலி ஏற்பட்டுள்ளதா என்பதை முதலில் கேட்பான் என அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அடிச்சப்பதான் மாமா கொஞ்சம் வலிச்சது, அதுக்கப்புறம் அது மறுத்து போச்சு என்ற வெண்பா உண்மையை சொன்னாள். அவன் கூறுவது போல அவள் 5 முறை அறைந்தாள். அவளுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தினாள். அப்படிப்பட்ட நிலையில் தற்போது கைகளில் உணர்ச்சிகள் இருக்க வாய்ப்பே இல்லை. கவின் மெதுவாக அவளது உள்ளங்கைகளை தடவி கொடுத்து கவலையுடன் அவளை பார்த்தான். நீயே நேரா போய் கமலியோட பிரச்சனையை தீர்த்து வைப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல என்றான். நான் என்ன உன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஆளா என்ன என்று கேட்டுவிட்டு வெண்பா வாய் விட்டு சிரித்தாள். ஏன்னா கமலி என்ன முழுசா நம்புறா. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்குன்னு வேற யாருமே இல்ல. அவ தாத்தாவையும் என்னையும் தான் அவ தன்னோட உறவா நினைக்கிறா. நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்குள்ள இருக்கு. அதுதான் அவளுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. அவளை காப்பாத்துறது என்னோட கடமை என்றாள் வெண்பா. கவின் வெண்பாவை மிகவும் அன்புடன் பார்த்தான். நிச்சயமாக அவனது தற்போதைய முகத்தில் இருக்கும் அவன் வேலையில் பிஸியாக இருக்கும்போது உள்ளத்தை விடவும் மிகப்பெரிய அளவில் வேறுபட்டு இருந்தது. வெண்பா, நீ இன்னும் அந்த ஆராதனாவுக்கு ஆப்போசிட்டா ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்கல. உன்கிட்ட அதுக்கான பிளான் இருக்கு. ஆனா நீ அதை யூஸ் பண்ணிக்க யோசிக்கிற. உனக்கு இன்னும் என்ன தயக்கம் வெண்பா என்று கேட்ட கவின் மெதுவாக அவள் கைகளை விட்டுவிட்டு தனது கவனத்தை வாகனம் ஓட்டுவதில் செலுத்தினான். அவன் தன் மனைவியை இன்டர்வியூவுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான். பாவம் மாமா கமலி, அவ எனக்காக எவ்ளோ அவமானத்தை தாங்கிட்டு இருந்திருக்கா பாரு. எனக்காக அவ ரத்தம் சிந்திருக்கா. அவளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின அந்த ஆராதனாவை நான் சும்மா விடமாட்டேன் மாமா என்று ஆவேசமாக கூறினாள் வெண்பா. இந்த முறை கமலி வெண்பாவுக்காக தானே முன்வந்து வேதனையையும் அவமானத்தையும் அனுபவித்தாள். அவள் அவமானத்தை சகித்துக் கொண்டாள். ஆராதனாவின் அச்சுறுத்தலை தாங்கிக் கொண்டாள். ஆனாலும் ஒரு முறை கூட அவள் வெண்பாவுக்கு துரோகம் செய்ய நினைக்கவில்லை. ஆகையால் வலி என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஒருவேளை அவள் கமலிக்காக தன்னுடைய கையே உடைத்து கொண்டாலும் அவள் அதை இன்னும் தகுதியானதாகவே காண்பாள். கவின் வெண்பாவை நன்கு புரிந்து கொண்டான். மேலும் அவள் தனது அன்புக்குரியவர்களுக்காக தனது உயிரை பணயம் வைக்கவும் தயங்க மாட்டாள் என்பதை உணர்ந்தான். ஒரே விஷயம் என்னவென்றால், ஒரு காலத்தில் தனியாக இருந்த வெண்பா இப்போது அவளுக்கு ஆதரவாக கவினை பெற்றிருக்கிறாள். மாமா, அந்த ஆராதனா இன்னும் கமலியோட தாத்தாவை ரிலீஸ் பண்ணாம மறைச்சு வச்சிருக்கா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா என்று வெண்பா கவலையுடன் கூறினாள். அவரை காப்பாத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நீ எடுத்து வச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன் என்று கவின் கேட்டான். வெண்பா சிறிது ஆச்சரியப்பட்டாள். கவினின் தோளில் சாய்ந்தபடி, நானும் என்னோட ஹியூமானியசத்தை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துகிட்டே வரேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. ஆனா இன்னைக்கு நான் அக்ஷராவை ஹேண்டில் பண்ணினப்பவும் சரி, ஆராதனாவுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதாகவும் சரி, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல. ஆராதனாவுக்கு நான் ஒரு விஷயத்த தெளிவா புரிய வைக்க போறேன். அதாவது அவ எனக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா கூட நான் பொறுத்துக்கிட்டு போவேன். ஆனா அவ என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாக்கா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன் என்று கூறினாள். கார் ஓட்டிக்கொண்டிருந்த கவின் தனக்கு முன்னால் உள்ள சாலையை பார்த்தபடி அமைதியாகவும் உறுதியாகவும், நீ செய்யறது தப்பா சரியா, அதனால ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. நீ என்னோட பொண்டாட்டி. நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்று கூறினான் அவன். வெண்பாவின் இதயம் படபடத்தது.
தன்னுடைய கணவன் தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து அவனுக்கு புல்லரித்தது. அவனிடம் இப்போது தனது அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அதனால் அவள் சாய்ந்திருந்த அவனது தோள்பட்டையை மெதுவாக கடித்தாள். கவினுக்கு வலித்தது. ஆனாலும் அவன் உதடுகளில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. வெண்பாவின் உணர்வை புரிந்து கொண்டான். சில சமயங்களில் ஒருவர் பிறர் மீது வைத்திருக்கும் அதிக அளவு காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாது. அப்போது இது போலத்தான் நடந்து கொள்வார்கள். ஒரு வழியாக கவின் அவளை ZTV ஸ்டுடியோவின் வாசலில் இறக்கிவிட்டான். ஆராதனாவின் ஒரு சிறு கவனக்குறைவின் காரணமாக வெண்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போது லைவ் டெலிகாஸ்டுக்கு குறித்த நேரத்தில் வந்துவிட்டாள். எபிசோட் 182. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்டர்வியூல தாம் பேசவிருக்கும் செய்திகளை கவனமாக தயார் செய்த வெண்பா மிகவும் நம்பிக்கையுடன் உறுதியாக இருந்தாள். அவர் ஆரஞ்சு நிற அனார்கலி ஆடையில் மிதமான மேக்கப்பில் மிகவும் அழகாக காட்சியளித்தாள். அவளுடைய தலைமுடியை லூஸ் ஹேரில் விட்டிருந்தாள். அப்போதுதான் பூத்த ரோஜா போல அழகாக இருந்தாள். அவளை பார்த்தவுடனே அனைவருக்கும் புத்துணர்ச்சியாக இருந்தது. பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போல இயல்பாக இருந்தாள். அவள் சிரித்தபோது கவர்ச்சியான குழிகள் அவள் கன்னங்களில் தோன்றின. ஸ்டூடியோவில் உள்ள 2 தொகுப்பாளர்கள் தங்கள் கைகளில் அவளிடம் கேட்க வேண்டிய கேள்வி கார்டுகளை வைத்திருந்தார்கள். இன்று இரவு வெண்பா இந்த கேள்விகளுக்குத்தான் பதிலளிக்க வேண்டும். ஸ்டூடியோவின் ஊழியர்கள் வெண்பாவின் மேகசின் ஷூட்டிங் மற்றும் விளம்பரங்களில் உள்ள புகைப்படங்களை எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒட்டி ஸ்டூடியோவை அலங்கரித்து வைத்திருந்தனர். அவை அற்புதமாக தயார் நிலையில் இருந்தது. கடிகாரம் சரியாக இரவு 9 மணியை எட்டியது. நிகழ்ச்சியும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் என்பதால் தொகுப்பாளர்களும் விருந்தினரும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும். இதன் காரணமாகவே பல பிரபலங்கள் ஒரு கட்டத்தில் வாய் தவறி தங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக பல முறைகேடுகள் வெளியாகியுள்ளது. நிச்சயமாக வெண்பா தன்னை இந்த நிகழ்ச்சிக்கு மனதளவில் தயார்படுத்திக் கொண்டாள். அவள் இப்போது இருக்கும் தோற்றத்தை பார்த்தால் 2 மணி நேரத்திற்கு முன்பு அவள் சிட்டி சென்டரில் அதிரடியாக நிழந்து அக்ஷரா மற்றும் அவளது மேனேஜரின் முகத்தில் அறைந்து அதிரடியாக நடந்து கொண்ட வெண்பாவா இது என்பது போல மிகவும் அமைதியாக இருந்தாள். நிகழ்ச்சி தொடங்கியவுடன் வெண்பா தொகுப்பாளருக்கும் பார்வையாளர்களுக்கும் தன்னுடைய வணக்கத்தை ஒரு அழகான புன்னகையுடன் தெரிவித்துக் கொண்டாள். தொகுப்பாளர்கள் முதலில் அவளுடைய பர்சனல் லைஃப் பற்றிய கேள்விகளை கேட்டார்கள். வெண்பா, நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாடலிங் ஃபீல்ட்ல இருந்து விலக போறதாகவும் தியானி கம்பெனியோட CEO மிஸ்டர் சபரி சொல்லியிருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் நீங்க திரும்பவும் இந்த மாடலிங் துறைக்கு திரும்பி வருவதா அறிவிச்சீங்க. அதுக்கப்புறம் தியானி கம்பெனிக்கு எதிரான உங்க போராட்டத்தை தொடர்ந்தீங்க. இதுக்கு காரணம் என்ன? உங்களை அந்த சூழ்நிலைக்கு எந்த சக்தி புடிச்சு தள்ளிடுச்சு? நீங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க என்று தொகுப்பாளரில் ஒருவர் கேட்டார். இதுக்கு நான் உண்மையான பதில சொல்லணுமா என வெண்பா தொகுப்பாளரின் கேள்வியை கேட்ட பிறகு சிரித்துக்கொண்டு மறு கேள்வி கேட்டாள். வெண்பா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உண்மையான பதில தான் சொல்லணும். நீங்க பொய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சா உங்களுடைய எல்லா பதில்களும் மீம்ஸா மாத்திடுவாங்க. அது உங்களுக்கு அவமானமா போயிடும் என்று அந்த தொகுப்பாளர் சிரித்துக்கொண்டே வெண்பாவை எச்சரித்தாள். பின்னணியில் பார்வையாளர்கள் சிரிப்பது போன்ற ஒலி எழுப்பப்பட்டது. வெண்பா ஒரு கணம் திகைத்து போனாள். பின்னர் யோசித்த பின், இதுல சொல்றதுக்கு பெருசா ஒன்னும் இல்ல. எனக்கு துரோகம் செய்யப்பட்டதா நான் கண்டுபிடிச்சேன். அதனால கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு நான் திரும்பவும் இந்த ஃபீல்டுக்கு வரலான்னு நினைச்சேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன் என பதிலளித்தாள். ஓகே சுபா, உங்க பர்சனல் கேள்விக்கு ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க. நாம அடுத்த கேள்விக்கு போலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று தொகுப்பாளர் கடினமான கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட பிறகு தொகுப்பாளர் கூட ஆர்வமாக இருந்தார். வெண்பாவின் பதில் மிகப்பெரிய தாக்கத்தை தரும் என எதிர்பார்த்திருந்தனர். அவர்கள் அவள் வாயிலிருந்து என்ன வரப்போகிறது என்பதை பார்க்க ஆவலுடன் இருந்தார்கள். அவள் உண்மையை சொல்லும்படி அவளை கட்டாயப்படுத்துவதாக தோன்றியது. ஸ்டூடியோவின் உள்ளே 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வெண்பாவின் பதிலுக்காக காத்திருந்தனர். வீட்டில் தங்களுடைய டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த பார்வையாளர்களும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று எதிர்பார்த்தனர். தனது காரில் இருந்த இந்த லைவ் டெலிகாஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த கவின் கூட சற்று ஆர்வமாக இருந்தான். அவன் முகத்தில் ஒரு அழகான புன்னகை தெரிந்தது. இந்த கேள்வியை கேட்டால் அவள் எப்படி பதிலளிப்பாள் என்று கவின் முன்னதாக வெண்பாவிடம் கேட்டிருந்தான். ஆனால் அந்த சமயத்தில் வெண்பா சாதாரணமாக
முகமாக ரகசியமான புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்தினாள். இப்போது தொகுப்பாளர்கள் அவளிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவளால் அதை தவிர்க்க முடியவில்லை. கவின் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தான். அவள் என்ன சொல்ல போகிறாளோ என்ற பதற்றத்தில் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. ஆனால் அவன் அவள் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். இங்க இதுவரைக்கும் வந்திருக்கிற மத்த கெஸ்டுக்கு வேணா இது ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம். ஆனா எனக்கு என்னோட முன்னாள் லவர் கூட கல்யாணம் நிச்சயமாகி அது நின்னு போச்சு என்று வெண்பா சமாளிக்க முயற்சித்தாள். ஆனால் அனைவருக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும். அவள் உண்மையில் இந்த கேள்விகளால் கவலைப்படவில்லை. அவள் சாதாரணமாக சூழலுக்கு ஏற்ப பேசினாள். நீங்க இதுக்கு பதில் சொல்லாம மறைக்கவோ இல்ல மழுப்பவோ முடியாது. நீங்க இதுக்கு நேரா உண்மையா எங்களுக்கு பதில் சொல்லணும் என்று தொகுப்பாளர் அவளை இந்த கேள்வியின் பிடியிலிருந்து தப்பி செல்ல அனுமதிக்கவில்லை. உண்மையில் நிகழ்ச்சியில் வெண்பா தோன்றிய நொடியிலிருந்து இரு தொகுப்பாளரும் ரிலாக்ஸாக இருந்தார்கள். காரணம், வெண்பா நேர்காணலுக்கு பதில் அளிப்பதில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவள் என்பது அவர்களுக்கு தெரியும். வெண்பா தான் இருக்கும் இடத்தை அறிந்து செயல்படுவாள். சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு செயல்படுவது, பார்வையாளர்களுடனும் தொகுப்பாளர்களுடனும் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதெல்லாம் அவளுக்கு நன்றாக தெரியும். மிக முக்கியமாக அவள் மிகவும் நட்பாக இருப்பவள். அவள் மிகவும் பழக்கப்பட்ட ஒருவரை போல் செயல்படுவாள். ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று வெண்பா டக் என்று பதில் அளித்தாள். அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தன. அவள் இதை நேரடியாக ஒப்புக்கொள்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருந்த கவினின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. ஆனால் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. சபாஷ்டி பொண்டாட்டி என்று கூறிய அவன் உதடுகளில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை தோன்றியது. அவன் தனது தைரியமான மனைவியின் பதிலுக்கு தலை வணங்கினான். சாதாரணமான சூழ்நிலைகளில் ஒரு விஷயத்தை மறைக்கும் கலைஞர்கள் வெண்பாவைப் போல நேரடியாக ஒப்புக்கொள்வதை விட அத்தகைய கேள்விகளுக்கு போலியாக பதிலை அளிக்கும் வழியை பற்றி யோசிப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பெரும்பாலானோர் போலியானவர்களாகவே மாறிவிடுவர். கூடுதலாக வெண்பா பதிலளித்த விதம் மிகவும் சாதாரணமாக இருந்தது. உதாரணமாக, அவளிடம் இரவு உணவை சாப்பிட்டாயா என்று யாராவது கேட்டால் சாதாரணமாக சாப்பிட்டேனே என்று சொல்வது போல் இருந்தது. அது உண்மையாக இருக்க முடியாது என்று எல்லோரும் உணரும் வகையில் பதிலளித்தாள். ஆனால் நிஜத்தில் அவள் சொன்னது உண்மைதான். நிஜமாவா சொல்றீங்க என்று தொகுப்பாளர் ஆச்சரியப்படுவது போல நடித்தார். மேலும், அப்படின்னா நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று கேட்டார். அவர் இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பெரிய மனிதன் என்று வெண்பா மீண்டும் உண்மையை சொன்னாள். ஆனால் தொகுப்பாளர்கள் சிரித்துக்கொண்டே அவளை கேலி செய்தனர். அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஆயிடுமா என்று அந்த ஆண் தொகுப்பாளர் கிண்டல் செய்தார். ஸ்டூடியோவே சிரிப்பில் மூழ்கியது. இது கவினுக்கு தன்னுடைய அன்பான மனைவிக்கு ஒரு மாடலாக இருப்பது எப்படி என்பது தெரிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையையும் பொய்களையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கே கடினமாக இருக்கும் ஒரு சூழ்நிலையும் எப்படி உருவாக்குது என்பது தெரிந்திருப்பதாக தோன்றியது. சில சமயங்களில் ஒருவர் ஒரு விஷயத்தை மிகவும் உயர்த்தி கூறினால் அவர்கள் உண்மையை சொன்னாலும் கூட யாரும் அதை நம்ப மாட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு தொகுப்பாளர்களில் ஒருவர் வெண்பாவின் விரலில் மோதிரம் இருப்பதை கவனித்தார். உடனே அவர், ஓ, நீங்க உங்க விரல்ல ரிங் போட்டிருக்கீங்க, அப்படின்னா நீங்க சொல்றது நிஜம்தான்னு நான் நினைக்கிறேன். உங்க கைய தூக்கி கேமரா முன்னாடி காட்டுங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்றோம் என்று கூறினார். வெண்பா அமைதியாக இருந்தாள். அனைவருக்கும் அவளுடைய மோதிரத்தை காட்ட தனது வலது கையை தூக்கினாள். உண்மையிலேயே அது ஒரு வெட்டிங் ரிங் தான். காரில் உட்கார்ந்திருந்த கவின் வாயடித்து போனான். மெதுவாக தனது இடது கையில் உள்ள மோதிரத்தை பார்த்து சிரித்தான். ஸ்டூடியோவில் ஓரமாக நின்று நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பிரபாகருக்கு ஊடல் சிலிர்த்தது. அவனுக்கு வியர்த்து கொட்டியது. ஆனால் வெண்பாவால் எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்க முடிகிறது என்று ஆச்சரியப்பட்டான். அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவள் உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் எல்லோரும் அவள் நகைச்சுவையாக பேசுகிறாள் என்று நினைத்தனர். இப்ப வரைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு வெண்பா ஜாலியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நாங்க கொஞ்சம் டஃப்பான கேள்வியா கேட்க போறோம். நீங்க இதுக்கு நல்லா யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு தொகுப்பாளர்கள் திடீரென்று சிரிப்பதை நிறுத்திவிட்டனர். அவர்களின் முகம் சீரியஸாக மாறிவிட்டது. ZTVயின் கேள்விகள் கடினமாக இருந்தாலும் பதில்களை சொல்லும் முன் தொகுப்பாளர்கள் தங்கள் விருந்தினர்களை மரியாதையுடன் பணிவாக எச்சரித்தனர். உங்களை பத்தி நாங்க சில நெகட்டிவ் ரூமர்களை கேள்விப்பட்டோம். உதாரணமா சொல்லணும்னா, கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க உங்களை சரியா ட்ரீட் பண்ணலன்னு கேள்விப்பட்டோம்.
நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் அவங்க மத்த மாடல்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்களாமே. நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? தயவு செஞ்சு நீங்க தான் இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்றார். கோல்டன் லைட் நிறுவனத்தின் பெயரை பற்றி குறிப்பிட்டவுடன் ஆராதனாவும் யஷ்வந்தும் மிகவும் பதட்டமாக இருந்தனர். இப்போது டிவி ஸ்கிரீனில் வெண்பாவின் மென்மையான பார்வையில் சற்று கோபமும் சிரிப்பும் வெளிப்படுவதை ஆராதனா கவனித்தாள். இதுக்கு இந்த வெண்பா என்ன பதில் சொல்ல போறாளோ தெரியலையே என்று ஆராதனா முனகிக் கொண்டிருந்தாள். கமலியின் தாத்தாவை மீட்டெடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று வெண்பாவுக்கு தெரிந்துவிட்டது. நிச்சயமாக ஆராதனாவிற்கு மட்டுமல்லாமல் பிரபாகருக்கும் கூட வெண்பாவின் பதில் என்னவாக இருக்கும் என்பது தெரியவில்லை. கமலியின் தாத்தாவை திரும்பித் தருமாறு வெண்பா எப்படி கேட்கப் போகிறாளோ என்று அஞ்சினான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வெண்பாவால் அதை செய்ய முடியும் என்பதையே அவன் நம்பவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? வெண்பா ஸ்டூடியோவில் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்தே கமலியின் தாத்தாவை திருப்பித் தருமாறு பணிவுடன் ஆராதனாவிடம் எப்படி கேட்கப் போகிறாள்? ஆராதனா மேடம் ரொம்ப திறமையான மனுஷி. அவங்க ஒரு நல்ல பாஸ். வதந்திகள்ல சொல்லி இருக்கிற மாதிரி நாங்க ஒருத்தவங்க எதிரி கிடையாது. ஒரு கம்பெனில இந்த மாதிரி கடுமையான போட்டி இருக்கிறது சகஜம்தான். அதுவும் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற முறையில அவங்க மனசுல இருக்கிறது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையாவே என்னோட மனச வேதனைப்படுத்துற ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் என்று சொல்லிவிட்டு வெண்பா திடீரென்று கேமராவின் பக்கம் திரும்பி விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள். கடந்த 2 நாளா என்னோட அசிஸ்டன்ட் கமலியால திடீர்னு அவளோட தாத்தாவை காண்டாக்ட் பண்ணவே முடியல. எல்லா இடத்துலயும் அவ தேடி பாத்துட்டா. அதோட அவ போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. வெண்பா போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைய வலியுறுத்தி கூறினாள். போலீஸ்காரங்களும் அவங்களோட விசாரணைய எப்பவோ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திடீர்னு கமலியோடைய சின்சியாரிட்டிய பார்த்து சந்தோஷப்பட்ட ஆராதனா மேடம் கமலிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்பினாங்க. அதனால கமலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவளோட தாத்தாவை அவங்களே சென்னைக்கு அழைச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க தான் அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க எல்லாரோட வியூல தான் அவங்க தப்பானவங்களா இருக்காங்க. ஆனா நிஜமாவே அவங்க அப்படி கிடையாது. அவங்க எவ்வளவு தங்கமானவங்க தெரியுமா? அதனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நானும் கமலியும் நேரா ஆராதனா மேடம் வீட்டுக்கே போய் கமலியோட தாத்தாவை அழைச்சுக்கிட்டு வர போறோம். இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுத்ததுக்காக நாங்க ஆராதனா மேடத்துக்கு எங்களோட நன்றிய உங்க டிவி மூலமா சொல்லிக்கிறோம். இத நாங்க மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆராதனா மேடம் என்று கை குவித்து தன்னுடைய நன்றியை தெரிவித்தாள் வெண்பா. இருப்பினும் அவளுடைய வார்த்தைகளில் இதில் சம்பந்தப்பட்டவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய மறைமுக அர்த்தம் இருந்தது. வெண்பாவின் பதிலை கேட்ட ஆராதனாவுக்கு தனது அறையில் இருந்த டிவியை தூக்கி தரையில் போட்டு உடைத்து நொறுக்கும் அளவுக்கு ஆத்திரம் வந்தது. வெண்பாவுக்கு துரோகம் செய்யுமாறு ஆராதனா கமலியை பிளாக்மெயில் செய்ததைப் போல வெண்பா அவளை காவல்துறையின் பெயரை சொல்லி பிளாக்மெயில் செய்தாள். வெண்பா அனைவரின் கவனத்தையும் ஆராதனாவின் மீது திருப்பினாள். கமலியின் தாத்தா ஆராதனாவிடம் இருப்பதாக வெண்பா கூறிய பிறகு எல்லோரும் அவளை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் கமலியின் தாத்தாவுக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு ஆராதனாவே முழு பொறுப்பேற்க வேண்டும். ஆகையால் அவள் இதன் பிறகு அந்த முதியவரை எதுவும் செய்ய துணிய மாட்டாள். கடைசியாக வெண்பா சொன்னது போல் கமலி தனது தாத்தாவை அழைத்து வர செல்லும் போது ஆராதனா அவரை ஒப்படைக்கவில்லை என்றால் பொதுமக்களுக்கு அவள் மீது சந்தேகம் எழும். அவளுடைய பதில் பொழுதுபோக்கு துறையில் ஒரு தாக்கத்தை தூண்டுவது போல இருந்தது. உணர்திறன் மிக்க பத்திரிகையாளர்களும் நிச்சயமாக இந்த கதையில் இருப்பார்கள். இந்த வெண்பா ஸ்மார்ட்டா பிளான் பண்ணிருக்கா. சரியான கிரிமினல் மைண்ட். என்னமா பேசுறா பாரு யஷ்வந்த். இவ மூளைய மட்டும் கடவுள் தனியா செஞ்சிருக்காரு போல இருக்கு. வெண்பாவுக்கு பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு ஆராதனாவுக்கு கிடைக்கவில்லை. வெண்பா இது போன்ற ஒன்றை செய்வாள் என்பதை ஆராதனா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு இருந்த ஒரே வழி கமலியின் தாத்தாவை அவளிடம் ஒப்படைப்பதுதான். நிச்சயமாக வெண்பாவை இகழ்ந்து பேசும் சிலரை தவிர அவளது பதிலால் ஏற்கப்பட்ட பலர் இருந்தனர். கமலியின் தாத்தாவுடனான பிரச்சனையை இந்த வழியில் மிகவும் சுலபமாக தீர்க்கும் அளவுக்கு வெண்பா புத்திசாலியாக இருப்பாள் என்பதை பிரபாகரால் கூட நம்ப முடியவில்லை. அவள் இனி தன்னுடைய தாத்தாவை எங்கும் அலைந்து திரிந்து தேட வேண்டாம். ஒரு சிறு துரும்பை கூட அசைக்காமல் இருந்த இடத்திலிருந்தே அவரை ஆராதனாவை முன்வந்து பணிவுடன் ஒப்படைக்கும்படி செய்துவிட்டாள். கமலியின் தாத்தாவுக்கு ஏதேனும் நேர்ந்தால் ஆராதனாவின் நிலை மோசமாகிவிடும். வெண்பாவின் பதிலை கேட்ட பிறகு
தொகுப்பாளர்கள் ஏதோ தவறு நடந்துள்ளதாக உணர்ந்தனர். ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு சாதாரண அசிஸ்டன்டிற்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏன் கொடுக்க வேண்டும்? அந்த கிஃப்டிற்காக அவர்களுடைய குடும்ப உறுப்பினரை ஏன் அவள் தன்வசம் பிடித்து வைத்திருக்கிறாள்? அதுவும் காவல்துறையினர் அவளை தொடர்பு கொண்ட பின்னரே அது குறித்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாள். அவர்கள் வெண்பாவை கட்டுப்படுத்த மோசமான செயல்களை செய்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. இப்போது வெண்பாவை இன்டர்வியூ செய்யும் தொகுப்பாளர்கள் நீண்ட காலமாக இந்த துறையில் இருந்து வருகிறார்கள். மேலும் அவர்களது வாழ்வில் பல விஷயங்களை பார்த்திருப்பார்கள். வெண்பா ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது கமலியின் தாத்தாவை தன்னிடம் ஒப்படைக்குமாறு ஆராதனாவிடம் கேட்டுக்கொள்கிறாள். இது அவர்களின் சந்தேகத்தை மேலும் அதிகமாக்கியது. எபிசோட் 183. இதுக்கப்புறம் உங்களை அந்த கம்பெனில நிம்மதியா இருக்க விடுவாங்களா அப்படிங்கிறது தான் டவுட்டா இருக்கு. வெண்பாவை கேள்வி கேட்ட தொகுப்பாளர்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. ஆராதனாதான் கமலியின் தாத்தாவை கடத்தி கொண்டு வைத்திருக்கிறாள். அவள் தானாகவே முன்வந்து கமலியின் தாத்தாவை ஒப்படைக்குமாறு இந்த புத்திசாலியான பெண் எவ்வளவு அருமையாக பேசியிருக்கிறாள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் வெண்பாவை பார்த்து, ஓகே வெண்பா, இது எல்லாமே வதந்திதான்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இத நீங்க தெளிவா எங்களுக்கு கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே, நாம அடுத்த கேள்விக்கு போலாமா? இப்போ உங்களுக்கு நாங்க டஃபா கொஸ்டின் கேட்டோம். அடுத்ததா நான் ஒரு ஈஸியான கேள்வி கேட்க போறேன் என்று கூறினார். ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படிதான் சார் சொல்றீங்க, ஆனா உண்மையாவே எல்லாமே டஃபா தான் இருக்கு என்று வெண்பா கேலி செய்தாள். அவள் கூறியதை கேட்டவுடன் அந்த தொகுப்பாளர் சிரித்தார். தன்னுடைய கேள்வி அட்டைகளை எடுத்த அதை புரட்டி பார்த்தார். அதில் GL பிராண்டில் வெண்பாவும் கவினும் நடித்த அந்த விளம்பர புகைப்படம் இருந்தது. அதில் கவினின் முதுகு பக்கம் மட்டும் இருந்தது. அந்த படத்தை எடுத்து காட்டிய அந்த ரிப்போர்ட்டர் வெண்பாவை பார்த்து, இந்த முதுகு பக்கம் மட்டும் தெரிகிற இந்த ட்ரீம் பாய் யாரு? நீங்க அதற்கான பதில் எங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா அழகான பெண்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா காத்துட்டு இருக்காங்க என்று அவர் கேட்டார். உடனே வெண்பாவில் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவள் அதனை மறைத்துக் கொண்டு ஹஹ என்று லேசாக சிரித்தாள். பின் ஒரு கணம் தயங்கினாள். அவள் தயங்குவதை பார்த்த ரிப்போர்ட்டர், இந்த கேள்விய நீங்க அவாய்ட் பண்ணிடலான்னு நினைச்சீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, அந்த ட்ரீம் பாய் யாரு? அவரோட முகத்தை எங்களுக்கு காட்டுங்க என்று அவளை ஊக்குவித்தார். அவர்களுக்கு பதில் சொல்லும் முன் வெண்பா தன் தலையை லேசாக கோதிவிட்டு கொண்டாள். அவள் தன் ரசிகர்களை பார்த்து மென்மையாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு, இப்ப நான் என்ன செய்யறது சொல்லுங்க, நிஜமாவே நீங்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா என்று கேட்டாள். அவளுடைய ரசிகர்கள் உற்சாகமாக தலையை ஆட்டினார்கள். ஆமா, நாங்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம், சீக்கிரம் சொல்லுங்க என்று ஆரவாரம் செய்தார்கள். ஓகே, நான் அது யாருன்னு சொல்றேன் என்று சொல்லத் தயாரானாள் வெண்பா. அவளுடைய அந்த ஒற்றை வார்த்தை பிரபாகரின் இதயத்தை வேகமாக துடிக்க செய்தது. கவினும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை கேட்க ஆர்வமாக இருந்தான். அவருடைய பேரை நேரா சொல்ற உரிமை எனக்கு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி செஞ்சா என்ன? நான் முதல்ல அவருக்கு கால் பண்றேன். அவர் தன்னுடைய பேரை சொல்லலாம்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். அவருக்கு தன்னுடைய பேரை வெளிப்படுத்த விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன கம்பல் பண்ண கூடாது, ஓகேவா என்று சிரித்துக்கொண்டே வெண்பா தனது போனை வெளியே எடுத்து ஆடியன்ஸுக்கு முன்னால் அசைத்தாள். ஓகே ஓகே டன் என்று ரசிகர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். அப்படின்னா நீங்க இந்த ஸ்டுடியோ உள்ளேயே லைவா அவருக்கு கால் பண்ணி பேச போறீங்களா என்று அந்த தொகுப்பாளர் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டார். இது போல லைவா பேசுற ஒரு மாடல அவர் இதுவரை தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவள் தாங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளையும் நேரடியாக எதிர்கொள்கிறாள். எதையும் மறைக்க முயற்சிக்கவில்லை என்பது அவருக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்தது. ஆமா சார், அப்படி இல்லனா என்னோட ரசிகர்கள் இந்த கேள்வியை கேட்டு என்னை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்று கூறிய வெண்பா தன்னுடைய போனை எடுத்து அதில் தயாராக இருந்த எண்ணை தேடி அனைவருக்கு முன்னால் கால் செய்தாள். போனின் மறுமுனையில் இருந்த கவின் இப்போது தனது காரில் உட்கார்ந்து கொண்டு வெண்பா பேசும் இன்டர்வியூவை லைவாக கேட்டுக்கொண்டிருந்தான். காலர் ஐடியில் வெண்பாவின் பெயர் வருவதை பார்த்த அவன் தனது குரலை மாற்றிக்கொண்டு பேச முயற்சித்தான். முடிந்தவரை அவன் தன் குரலை மென்மையாக மாற்றிக்கொண்டான். தன்னுடைய போனை அட்டன் செய்து, ஹலோ,
என்று கூறினான். அவன் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. அது கேட்பவர்களை ஈர்க்கும் வண்ணம் ஒரு காந்த குரலாக இருந்தது. அது அவனது குரலை இன்னும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் மாற்றியது. கவினின் குரலை கேட்டதும் ஸ்டூடியோவில் இருந்த ரசிகர்களின் ஆரவார சத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. வெண்பா சிரித்துக் கொண்டே தனது உதடுகளில் விரலை வைத்து அவர்களை அமைதியாக இருக்குமாறு செய்கை செய்தாள். பின்னர், நான் வெண்பா பேசுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஆட்ல உங்களோட முதுகு பக்கம் மட்டும்தான் ரசிகர்களுக்கு தெரியுது. நீங்க யாருன்னு பாக்க அவங்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. உங்களோட அடையாளத்தை அவங்க கிட்ட நீங்க வெளிப்படுத்த விரும்புறீங்களா? அத நீங்களே சொல்லிடுங்களே என்று கேட்டாள். போனின் மறுமுனையில் இருந்த கவின் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பின் நன்றாக சிந்தித்த பின், நான் யாரு அப்படிங்கறத மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா என்று நிதானமாக கேட்டான். இந்த கேள்வியை அவன் கேட்ட உடனே ஸ்டூடியோவில் மீண்டும் அதிக சத்தம் எழுந்தது. அவன் கேட்ட விதம் மிகவும் சந்தேகத்துடன் இருந்தது. ஆமா, நான் நீங்க யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். என்னோட ரசிகர்கள் நீங்க யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அத என்னால தாங்க முடியல என்று வெண்பா அமைதியாக பதிலளித்தாள். உண்மையில் வெண்பா இதை பற்றி கவினிடம் முன்பே எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் இறுதியாக முடிவெடுக்கும் உரிமையை அவள் அவனுக்கு வழங்க விரும்பினாள். ஒருவேளை கவின் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடிவு செய்தால் அவள் அதை தடுக்க தயாராக இல்லை. நிஜமாதான் சொல்றீங்களா என்று கவின் மீண்டும் கேட்டான். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பூடகமா பேசிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்புறீங்களா இல்லையா? அத முதல்ல சொல்லுங்க என்று தொகுப்பாளர் அவர்களின் உரையாடலுக்கு இடையில் புகுந்து பேசினார். அவர்கள் இருவரும் அனைவரின் ஆர்வத்தையும் அதிகமாக்கிக் கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். அவராலேயே ஆர்வத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்பொழுது கவின் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவான் என்று வெண்பா நினைத்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த விதத்தில் பதிலளிக்கவில்லை. அனைவரும் நினைத்ததற்கு மாறாக அவனுடைய பதில் இருந்தது. நான் யாருன்னு உங்ககிட்ட வெளிப்படுத்த நான் விரும்பல என்று கவின் நேரடியாக பதிலளித்தான். பின்னர், சாரி, என்னோட பர்சனல் லைஃப் இதனால பாதிக்கப்படுறத நான் விரும்பல. அதனால எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்பல என்று பணிவுடன் கூறினான் கவின். அவனுக்கு தான் வெண்பாவின் கணவன் என்றும் தான் பிரைட் விஷன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி என்றும் சொல்ல விருப்பம் இருந்தது. அவன் அந்த வார்த்தையை எப்போது சொல்வோம் என்று மிகவும் ஆசையாக காத்திருந்தான். ஆனால் வெண்பா, நிஜமாகவே நீங்க உங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது அவன் மனம் துணுக்குற்றது. தான் முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக வெண்பா எந்த அளவு கஷ்டப்படுகிறாள், தான் அதை ஒரே நொடியில் சிதைத்து விடக்கூடாது என்று அவன் மனம் அவனை கட்டுப்படுத்தியது. அதனால் அவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு இவ்வாறு கூறினான். வெண்பா இப்பொழுது தனக்காக தான் அவ்வாறு கூறுகிறான் என்றும், ஆனால் உண்மையில் வெண்பா விரும்புவது அது கிடையாது என்று கவினுக்கு தெரியும். அவள் அவனுக்கு இணையான தகுதி பெற்று அற்புதமாக பிரகாசிக்க விரும்பினாள். எந்த ஒரு நல்ல கணவனும் தன்னுடைய மனைவியின் ஆசையை நிறைவேற்றத்தான் விரும்புவானே தவிர அதற்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டான். அவனும் இப்பொழுது ஒரு நல்ல கணவனாக நடந்து கொண்டான். என்னோட முழு சந்தோஷமே நீதான். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேனான்னு தெரியல, ஆனா உன்னை கண் கலங்காம நிச்சயமா பாத்துப்பேன். தன்னுடைய மனைவியின் ஆசையை அவன் பூர்த்தி செய்ய விரும்பினான். கவினின் பதிலை கேட்ட ரசிகர்கள் ஏமாற்றமடையவில்லை என்று சொல்ல முடியாது. அவன் யார் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களுக்கிடையே இன்னும் அதிகமானது. வெண்பா என்னோட ஃப்ரெண்ட். நான் அவங்களுக்காக ஒரு தடவை தான் விளம்பரத்துல நடிச்சேன். நாங்க 2 பேரும் அந்த ஒரு விளம்பரத்துல மட்டும்தான் நடிச்சோம். எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. இனிமேலும் நீங்க நான் யாருன்னு கேட்டு வெண்பாவை தொல்லப்படுத்த மாட்டீங்கன்னு நம்புறேன் என்று அமைதியாக கூறினான் கவின். அவன் தனது பதிலை அழுத்தம் திருத்தமாக கூறியதால் தொகுப்பாளர்கள் தொடர்ந்து அவனுக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை. அவர்கள் அவனிடம் ஒரு எளிய வேண்டுகோளை மட்டுமே முன்வைத்தனர். ஓகே சார், நீங்க யாருன்னு சொல்ல விரும்பல. உங்களுக்கு விருப்பம் இல்லனா நாங்க உங்களை தொடர்ந்து கம்பல் பண்ண மாட்டோம். உங்களுக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப சொல்லுங்க. ஆனா உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க போதும் என்று கூறிய அவர், வெண்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு யாராவது லவ்வர்ஸ் இல்லனா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்களோட பொழுதுபோக்கு என்ன? உங்களுக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும் என்று தொகுப்பாளர் கேள்வி கேட்டார். வெண்பா ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க நேர்மையான எண்ணம் கொண்டவங்க. அவங்களோட என்டர்டைன்மெண்ட் அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அத பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏதாவது சொன்னா அவங்க என்ன அடிக்க கூட வரலாம் என்று சிரித்துக்கொண்டே கூறினான் கவின். கவின் எதையும் வெளிப்படுத்த விரும்புவதற்கான காரணத்தை
பார்வையாளர்களும் புரிந்து கொண்டார்கள். அவர்களும் சிரித்தனர். அதன் பிறகு அவன் தன்னுடைய போனை கட் செய்தான். வெண்பாவும் தன்னுடைய போனை ஆஃப் செய்தாள். தொகுப்பாளர் வெண்பாவிடம், ஓகே, உங்களை பத்தி தான் அந்த ட்ரீம் பாய் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரை பத்தி நீங்க சொல்லலாம் இல்லையா? அவரை பத்தி உங்களோட தாட் என்ன? உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு? அத நீங்க ஒரே வார்த்தையில சொல்லுங்க பாக்கலாம் என்று கேட்டார். அவர் என்னோட வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தாள் வெண்பா. அவள் தனக்கும் கவினுக்கும் இடையிலான உறவு குறித்து பூடகமாக வெளிப்படுத்தினாள். கவினை தவிர அவளை அதிக அளவில் புரிந்து கொண்டு அதிகமாக நேசிக்கும் நபர் இந்த உலகில் வேறு யாரும் கிடையாது. சூப்பர் வெண்பா, இந்த ட்ரீம் பாயோட முகத்தை தான் எங்களால பார்க்க முடியல. ஆனா அவரோட கவர்ச்சியான அந்த குரலையாவது எங்களால கேட்க முடிஞ்சதே. அதுவே போதும். அவரோட உணர்வுகளுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறோம். நாங்க இங்க ஒரு நல்ல செய்திய எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புறோம். அது என்னன்னா, GL பிராண்டோட முழு விளம்பரமும் அடுத்த மண்டே அன்னைக்கு ஆபீஷியலா ரிலீஸ் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் அந்த கவர்ச்சிகரமான ட்ரீம் பாயோட பின்பக்கத்தை இன்னொரு முறை பாக்குற சான்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் என்று கூறினார் அந்த தொகுப்பாளர். அந்த முழு இன்டர்வியூவும் சரியாக 45 நிமிடங்கள் வரை நடந்தது. அதில் சில கடினமான கேள்விகளுடன் சேர்த்து எளிமையான கேள்விகளும் இருந்தது. தொகுப்பாளர் வெண்பாவிடம் அவளுடைய பர்சனல் லைஃப் மற்றும் அவளுடைய சொந்தங்கள் பற்றி கேட்டார். வழக்கம் போல வெண்பா இந்த கேள்விகளை அருமையாக எதிர்கொண்டு பதிலளித்தாள். அவளுடைய பதில் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, தொகுப்பாளர்களுக்கும் அங்கு ஸ்டுடியோவில் இருந்த ஆடியன்ஸுக்கும் நல்ல மனநிறைவை கொடுத்தது. அந்த இன்டர்வியூ முடிய இரவு 10 மணி ஆகிவிட்டது. அவள் அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளுக்கு பாதுகாப்பாக பிரபாகர் உடன் வந்தான். அவர்கள் இருவரும் ஸ்டுடியோவை விட்டு வெளியேற தயாராக இருந்தார்கள். அந்த சமயத்தில் தொகுப்பாளர்களில் ஒருவர் வெண்பாவை அழைத்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி அசிஸ்டன்டோட ரிலேஷன்ஸ கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு தங்களோட டிமாண்ட சொல்லி அந்த மாடலை கம்பல் பண்ற இன்சிடென்ட் இதுவரைக்கும் நிறைய நடந்திருக்கு. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் விட கடத்திக்கிட்டு போனவங்களே கொண்டு வந்து ஒப்படைக்கிற அளவுக்கு ஒரு மாடல் பேசுறத நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். உங்களோட திறமையும் அறிவையும் நினைச்சு எனக்கு புல்லரிக்குது என்று அவளை பாராட்டும் விதமாக கூறினார். தேங்க்யூ சார் என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் வெண்பா. ஆனா இதுக்கப்புறம் உங்களை அந்த கம்பெனில நிம்மதியா இருக்க விடுவாங்களா அப்படிங்கறதுதான் டவுட்டா இருக்கு என்றார். அது எனக்கும் தெரியும் சார், நான் பாத்துக்கிறேன் என்று கூறினாள் வெண்பா. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். எபிசோட் 184. உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கோ திறமைக்கோ நீங்க எப்பவோ ஒரு நல்ல இன்டர்நேஷனல் மாடலா வந்திருக்கணும். உங்கள மாதிரி சமயோஜித புத்தியுடன் அமைதியா இருக்கிற ஒரு மாடலை நான் இப்பதான் பாக்குறேன். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கோ திறமைக்கோ நீங்க எப்பவோ ஒரு நல்ல இன்டர்நேஷனல் மாடலா வந்திருக்கணும். அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்டர்நேஷனல் டிசைனர் நிறைய பேரை தெரியும். உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரன்வேல வாக் போகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று பணிவுடன் கூறிய அந்த தொகுப்பாளர் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தார். அவரிடம் விடை பெற்ற வெண்பா பிரபாகருடன் சேர்ந்து வெளியில் வந்தான். அந்த கடுமையான சூழ்நிலையை அவள் அழகாக கையாண்டாள். அதை பார்த்த பிரபாகருக்கு அவளை பார்க்க பிரமிப்பாக இருந்தது. ஆராதனாவின் திட்டத்தில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு அதை தவிட பொடியாக்கி அவளாகவே முன்வந்து கமலியின் தாத்தாவை ஒப்படைக்கும் அளவுக்கு அழகாக பேசி சாதித்திருக்கும் அவளை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன். தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடமிருந்து சீர்குலைக்கும் உயிர்கொல்லி நோய்தான் அச்சம். அதை போக்கும் மருந்தே தைரியம். வெண்பாவிடம் அந்த தைரியம் அதிகமாகவே இருந்தது. அதன் பின்னர் வெண்பா ஸ்டுடியோவை விட்டு வெளியேறினாள். அங்கு தயாராக இருந்த கவினின் காரில் ஏறியவுடன் அவள் உடனடியாக ஒரு கதகதப்பான அணைப்பிற்குள் இழுக்கப்பட்டாள். இரு உதடுகள் அவளது உதடுகளை கவ்வியது. கவினின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பழக்கப்பட்டிருந்த வெண்பா அந்த அணைப்பை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தாள். அவள் தனது உடலை தளர்த்தி அவனுடைய உணர்ச்சிமிக்க முத்தத்தை அவனுக்கு திருப்பிக் கொடுத்தாள். அவர்கள் இருவரும் தங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் வரை மிக நெருக்கமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர்தான் கவின் அவளை விடுவித்தான். கவின் தனது மூக்கு நுனியை வெண்பாவின் மூக்கிற்கு நேராக வைத்து தேய்த்தான். அவள் உதடுகளுக்கு அருகில் சென்ற கவர்ச்சியான ஒரு காந்தத்தை போன்ற குரலில், ஏ பொண்டாட்டி, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்ட. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட நிச்சயமா நான் இந்த உலகம் முழுசும் கேக்குற மாதிரி நீதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிடுவேன், ஜாக்கிரத என்று கூறினான். அவள் தனது ஆசை கணவனின் முகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உன் பொண்டாட்டிதான் மாமா. என்னோட
தலையிலிருந்து கால் வரைக்கும் உனக்கு தான் சொந்தம் என்று கூறி அவனை கட்டிக்கொண்டாள். கவின் அவளிடமிருந்து விலக மனசே இல்லாமல் விலகி தன்னுடைய காரை ஸ்டார்ட் செய்தான். பின்னர் அவளை திரும்பி பார்த்து, இன்னைக்கு சிட்டி சென்டர்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி நாளைக்கு பிரைட் விஷன் கம்பெனி ஒரு அதிரடியான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணும், அதனால நீ அத பத்தி ஃபீல் பண்ண வேணாண்டி என்று மெதுவாக கூறினான். நான் அத பத்தி கவலைப்பட மாட்டேன் மாமா, ஆனா கமலிக்கும் சுப்புக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் உண்மையா இருக்கும்னு ஆராதனா அவ்ளோ சீக்கிரம் நம்ப மாட்டா மாமா. அவ கமலியோட தாத்தாவை கடத்தினப்ப கமலி அந்த விஷயத்த பத்தி ஏன் எதுவும் சொல்லல அப்படின்னு யோசிச்சு பாப்பா. அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட் சிட்டி சென்டர்ல நடந்த இன்சிடென்ட் அப்போ நான் உனக்கு கால் பண்ணேன் இல்லையா, அப்போ உன்னோட குரலை அங்க இருக்கிற எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அப்ப பேசுன உன்னோட வாய்ஸ் இப்போ டிவில லைவா நீ பேசுற வாய்ஸோட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு என்ற வெண்பாவிடம், அப்படின்னா நீ ஏன் மேல பழி சொல்றியா என்று காரை ஓட்டிக்கொண்டே கேட்ட அவன் சிரித்தான். மாமா, நீதான் என் புருஷன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரப்ப நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும்ல, அதுக்குதான் என் மனசளவுல இப்ப நான் என்ன தயார் பண்ணிக்கிறேன் என்று கூறினாள். நீ வெறும் வாயில தான் அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும்டி, 100% நான் தான் உன் புருஷன்னு சொல்லிக்க நீ இன்னும் ரெடி ஆகலன்னு எனக்கு தெரியும் என்று அவளுடைய ஆரஞ்சு சுளை போன்ற உதடுகளை பார்த்து ரசித்துக் கொண்டு கூறிய அவன், ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னோட திறமையால தானே முன்னுக்கு வரணும், நீ தனிச்சு நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவ. ஆனா இப்ப என்னடானா நான் தான் உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிறத பெருமையா இருக்குன்னு நீ சொல்றத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், நான் மட்டும் இப்ப உன்னோட புருஷன்னு சொல்லி இருந்தா இந்த ஒரே நைட்ல நீதான் ஆன்லைன்ல ஹாட் டாபிக்கா மாறி இருப்ப இல்லையா என்று கூறி சிரித்தான் கவின். வெண்பாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவள் அமைதியாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, எதுவா இருந்தாலோ கடைசியா டிசைட் பண்ற உரிமை நான் உனக்கு கொடுக்கணும்னு விரும்பினேன். அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன தெரியுமா என்று கேட்டாள் வெண்பா. என்ன சொல்லு என்று ஆர்வமாக கேட்ட கவினிடம், பிரைட் விஷன் கம்பெனியோட CEO மிஸ்டர் கவின் தான் என்னோட புருஷன். அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவர். அவரை கடவுளா நினைக்கிறேன். அவரை நான் நேசிக்கிறேன். அவர்தான் என்னோட உயிர். அவர் இல்லனா இந்த உலகத்துல நானே கிடையாது. என்னோட வாழ்நாள் முழுவதும் அவர் கூடவே வாழ்ந்து அவர் மடியிலே சாகணும்னு ஆசைப்படுறேன். எந்த பொண்ணும் அவரை ஏறெடுத்து பாக்குறத கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் தான் அவரோட பொண்டாட்டி. இப்படியெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் மாமா என்று ஏக்கத்துடன் கூறினாள் வெண்பா. கவின் மெதுவாக தன் தலையை திருப்பினான். அவன் காரை ஓட்டிக்கொண்டு வெண்பாவின் கண்களை பார்த்தான். மங்கலான தெருவிளக்கின் ஒளியின் கீழே அவளது கண்கள் பளபளப்பாக இருந்தது. அவள் கண்கள் கலங்கியது. அதை பார்த்த அவனது கண்களும் பளபளத்தது. வெண்பா தன்னை ஒருபோதும் திருமண உறவில் பலவீனமானவள் என்று நினைத்ததில்லை. அது சீர்குலைந்து போவதையும் அவள் ஒருபோதும் விரும்பவில்லை. அவள் சாதாரணமாக இருக்க நினைத்தாள். அவன் தன்னை நேசிப்பதை விட அவள் அதிக அளவு அவனை நேசிக்க விரும்பினாள். அவள் தனது ஆரோயர் கணவனுக்காக தனது இன்னுயிரை கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தாலும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அதை அவள் செய்வாள். பிறந்தது முதல் 32 ஆண்டுகளாக தான் அனுபவித்திடாத ஒரு அரிய அன்பான உறவை இப்போது அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அன்பின் மறுவடிவமாக அவள் இருப்பதாக அவன் உணர்ந்து கொண்டான். 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசையில் இருந்தும் உறவுகளை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் இருமனங்கள் ஒன்று சேரும் அற்புதமான பந்தத்தின் பெயரே திருமணம். அவர்கள் இருவரும் இதுபோல திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு இடையில் இருக்கும் உறவு 7 ஜென்மத்துக்கும் நீடிக்கும். கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம். தன்னுடைய ஆபீஸ் ரூமில் இருக்கும் ஆராதனா வெண்பாவின் இன்டர்வியூவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தனக்கு எதிரில் இருந்த யஷ்வந்தை பார்த்து, இந்த வெண்பா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், எதுவுமே தெளிவா பேச மாட்டா, அவ என்ன செய்யறா எதை செய்யறா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவ யாரோ ஒருத்தன் கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிறா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப என்னடானா அவ ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன் கூட தான் இவ்ளோ நாளா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா போல இருக்கு. ச்சே, இத கேட்கவே அசிங்கமா இருக்கு என்று கூறிய ஆராதனா எழுந்து சென்று ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்தாள். அவள் முகம் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. அவள், யஷ்வந்த் இப்ப நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட அந்த வெண்பா தப்பானவன்னு சொல்ற மாதிரி எந்த ப்ரூஃபும் இல்ல என்று மெதுவாக கூறினாள். ஆமா ஆராதனா மேம், ஆனா அவ இப்ப இந்த கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்டோட ஒரு ஆர்டிஸ்ட். நாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா அவளுக்கும் அந்த ஆளுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
அது நம்மளால ஈஸியா செய்ய முடியும். பத்திரிகைக்காரங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்துறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. நாம இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட சிக்குவா என்று கூறினான் யஷ்வந்த். ஆமா யஷ்வந்த், நீ சொல்றது சரிதான். நாம உடனடியா 2 வேலையை செஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கமலிக்கும் சுப்புக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் உண்மையா, அப்புறம் வெண்பாவுக்கும் பிரைட் விஷன் கம்பெனிக்கும் நடுவுல ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். 2வது என்னன்னா, நாம வெண்பாவோட இருக்கிற அந்த ட்ரீம் பாய் யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அதை நாம மத்தவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும். அவ இதுவரைக்கும் தனக்கு யாரும் காதலர்களே இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில நாம அதை கண்டுபிடிச்சு வெளியிட்டா அவளோட பர்சனல் லைஃப் டேமேஜ் ஆயிடும். பெரிய கண்ணகின்னு சீன் போட்டுட்டு இருக்கா. அத முதல்ல நம்ம டேமேஜ் பண்ணியாகணும். அதனால நீ என்ன பண்றனா, லண்டன்ல நடக்க போற அமேசிங் ஃபேஷன் ஷோவோட சான்ஸ வெண்பாவுக்கு கொடுத்துடு. அவ யாருடைய துணையும் இல்லாம எந்த பாதுகாப்பும் இல்லாம தனியா இருக்கிறப்ப நாம அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலாம் என்று கூறினாள் ஆராதனா. ஓகே ஆராதனா மேடம், அக்ஷராவுக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சியில அவ பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. நாளைக்கு எனக்கு 1 மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்க, நான் போய் அக்ஷராவா ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு வரேன் என்று யஷ்வந்த் ஆராதனாவிடம் கூறினான். ஆராதனா தனது உதடுகளை கடித்து தான் சொல்ல வருவதை வாயை மூடி தொண்டைக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டாள். அப்போது அவளுக்கு பிரபாகரிடமிருந்து ஒரு கால் வந்தது. ஆராதனா தனது போனை அட்டன் செய்து அதை காதில் வைத்தாள். அடுத்த நிமிடம் மறுமுனையில் இருந்த பிரபாகர் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே கூறிவிட்டு காலை கட் செய்து விட்டான். ஆராதனா மேடம், நாங்க கமலியோட தாத்தாவை அழைச்சுக்கிட்டு போலான்னு இருக்கோம். நீங்க இனிமே அவரை கவனிச்சுக்க வேணாம் என்று பணிவுடன் கூறினான். ஆராதனா தனது பல்லை கடித்துக்கொண்டு என்ற ஒரு வார்த்தை மட்டும் கூறிவிட்டு போனை கட் செய்தாள். பின்னர் அவள் யஷ்வந்தை திரும்பி பார்த்து அவனிடம் அந்த கிழவனை ரிலீஸ் பண்ணிடு யஷ்வந்த் என்று கூறினாள். வெறும் 3 எளிய வார்த்தைகள்தான். ஆனால் அதில் தெரித்த கோபமும் கடுப்பையும் யஷ்வந்த் நன்றாக புரிந்து கொண்டான். நிஜமாதான் சொல்றீங்களா ஆராதனா மேம் என்று சந்தேகமாக கேட்டான் அவன். ஆமா, நம்மளால இனிமே வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த வெண்பா இந்த பிரச்சனைய பெரிய அளவுல எடுத்துக்கிட்டு போயிட்டா. இனிமே நாம அந்த கிழவனை நம்ம கிட்ட வச்சிருந்தா அது நமக்குதான் பிரச்சனை ஆயிடும். அதனால அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிடு என்று விரக்தியாக கூறினாள் ஆராதனா. அவள் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் என்ற ஒரு வலிமையான நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தாள். ஆனாலும் அவள் தனக்கு கீழே இருக்கும் வெண்பாவிற்கு அடிபணிந்து செல்ல வேண்டியிருந்தது. யஷ்வந்த் ஆராதனாவை கவலையுடன் உற்று பார்த்தான். அதன் பிறகு அவன் அவளிடம் சொல்லிக்கொண்டு அந்த ஆபீஸை விட்டு வெளியேறி கமலியின் தாத்தா இருக்கும் வீட்டிற்கு சென்றான். அவன் அந்த முதியவரை பார்த்து, உங்க பேத்திய நீங்க என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அவ புகழுக்கோ படத்துக்கோ ஆசைப்பட்டு தன்னோட உடம்ப ஒருத்தங்கிட்ட தப்பான முறையில வித்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? இனிமேலாவது சுதாரிச்சுக்கிட்டு அவளை அந்த பாதையில இருந்து நீங்க திருப்பி நல்ல வழியில அழைச்சிட்டு போங்க. அதுதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு என்று கமலியை பற்றி ஒரு பொய்யான தகவலை அந்த வயதான மனிதரிடம் கூறினான் யஷ்வந்த். அவருடைய முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. அவர் உடல் கிடுகிடுவென ஆடியது. அதை கண்டு கொள்ளாத அவன் அவரை அழைத்துக் கொண்டு கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் வந்து சேர்ந்தான். அங்கு இருந்த வெயிட்டிங் ஹாலில் வெண்பா, பிரபாகர், கமலி ஆகிய மூவரும் காத்திருந்தனர். அவர்களிடம் தாத்தாவை ஒப்படைத்த அவன், நல்லா பாத்துக்கோங்க, அவர் மேல ஒரு சின்ன துரும்பு படல, உங்ககிட்ட இவரை ஒப்படைச்சிட்டேன் என்று கடுகடுவென கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் யஷ்வந்த். ஆராதனா மேமோட மூடு இப்போ எப்படி இருக்கு என்று வெண்பா சாதாரணமாக கேட்டாள். எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற என்று கிண்டலாக கேட்டான் யஷ்வந்த். அவங்க மூட் எப்படி இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. இனிமே நீங்க யாரோ என்னையோ என்ன சேர்ந்தவங்களையோ காயப்படுத்த நினைக்க வேண்டாம் என்று எச்சரித்தாள் வெண்பா. யஷ்வந்தின் முகம் மகிழ்ச்சியாக இல்லை என்றாலும் தற்சமயம் அவளுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கவும் அவளை அவமதிக்கும் எண்ணமும் அவனிடமில்லை. அவன் சாதாரணமாக வெண்பாவை பார்த்து, லண்டன்ல நடக்க போற அமேசிங் ஃபேஷன் ஷோல நீ கலந்துக்கணும், அதுக்கு ரெடியாரு. உன்கிட்ட இன்டர்நேஷனல் லெவல் மாடலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான எந்த தகுதியும் இல்லனாலும் நீ இப்போ அக்ஷராவை இந்த ஃபீல்ட்ல இருந்து தள்ளி வச்சிட்ட. அதனால ரூல்ஸ் படி பார்த்தா அவளுக்கு இருக்கிற எல்லா சோர்ஸையும் உனக்கும் சுஹாசினிக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம் என்று கூறினான்
யஷ்வந்த். அவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட வெண்பா துணுக்குற்றாள். அவன் கூறுவதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருப்பதாக அவள் 6ஆம் அறிவு அவளிடம் கூறியது. என் மேல கொலை வெறியில இருக்கிற ஆராதனா எனக்கு எப்படி நல்ல சான்ஸ் கொடுக்க விரும்புறா, எனக்கு ஒன்னும் புரியலையே என்று தனக்கு அருகில் இருந்த பிரபாகரிடம் கிசுகிசுத்தாள். எனக்கும் அப்படிதான் தோணுது, அவளை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம் என்று வெண்பாவை பார்த்து கூறினான் பிரபாகர். யஷ்வந்த் அவர்கள் அனைவரையும் ஏளனமாக பார்த்துவிட்டு திரும்பி வெளியேறி தனது காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டான். அவன் தங்கள் கண்களில் இருந்து மறையும் வரை அமைதியாக இருந்துவிட்டு அதன் பிறகு பிரபாகரை பார்த்து, ஆராதனா கோபத்தை தான் என்னால இப்ப அசைக்க முடிஞ்சிருக்கு, ஆனா அவளோட அடித்தளத்தை என்னால இன்னும் ஒன்னும் செய்ய முடியல, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியல என்று வெண்பா திடீரென்று கூறினாள். அத நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத வெண்பா, நீ இப்போ அக்ஷராவை அழிச்சிட்ட, இன்னொரு மாடலை இவங்க செலக்ட் பண்ணி அவளுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்து அவளை தயார் பண்ண இன்னும் கொஞ்சம் வருஷம் தேவைப்படும், அது அவ்வளவு சீக்கிரமா முடியற விஷயம் இல்ல, அதனாலதான் ஆராதன் அந்த சான்ஸ உனக்கு கொடுத்திருக்கா என்று பிரபாகர் அவளை ஆறுதல் படுத்தினான். நீங்க சொல்றது சரிதான் பிரபாகர், ஆனா எவ்வளவு பெரிய சான்ஸ் இது, ஒரு இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோல பெர்ஃபார்ம் பண்றதுனா அது ஒரு சாதாரண விஷயமா என்ன, ஏற்கனவே என் மேல செம்ம கடுப்புல இருக்கிற ஆராதனா எப்படி எனக்கு அந்த சான்ஸ் தூக்கி கொடுப்பாங்க என்று தன் மனதில் இருந்த சந்தேகத்தை பிரபாகரிடம் தெரிவித்தாள் அவள். ஆமா வெண்பா, நிச்சயமா அவ நீ இதுல ஜெயிச்சு பெரிய ஆளாகணும்னு இந்த சான்ஸ் கொடுத்திருக்க மாட்டா, இதுக்கு பின்னாடி அவ ஏதோ ஒரு பெரிய சதி பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது, அவ இனிமே உன்னை தன்னோட தோழியா ஏத்துக்க மாட்டா, உனக்கு நல்லது செய்ய மாட்டா அப்படிங்கறது மட்டும் 100% உறுதி, ஆனா அதுக்காக நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் என்று பிரபாகர் கூறினான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருப்பதற்கு இடையில் தன்னுடைய தாத்தாவை பார்த்ததும் ஓடி சென்று அவரை கட்டிக்கொண்ட கமலி, தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா என்று பாசத்துடன் கேட்டாள். கமலியின் கலங்கிய கண்களையும் பரிதவிப்பையும் பார்த்த தாத்தா ஒரு கணம் திகைத்து போனார். பின்னர் அவர் சுதாரித்துக் கொண்டு அவளை பிடித்து தள்ளிவிட்டு கோபமாக, கமலி நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினார். சரி வாங்க நாம இங்கிருந்து கிளம்பலாம், நான் உங்களை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் டிராப் பண்றேன் என்று கூறிய பிரபாகர் தனது வேனின் கதவை திறந்து 3 பேரையும் ஏற்றிக்கொண்டான். வேன் முதலில் வெண்பாவின் வீட்டிற்கு சென்றது. அந்த மாளிகையில் அவளை இறக்கிவிட்ட பிரபாகர் அதன் பிறகு கமலியையும் தாத்தாவையும் அழைத்துக் கொண்டு கமலியின் வீட்டிற்கு சென்றான். அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்பாகவே எபிசோட் 185 அப்படின்னா நீயும் என் கூட லண்டனுக்கு வருவியா? தங்கள் வீட்டு வாசலில் சுப்பு காத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் கமலியின் தாத்தாவுக்கு கோபம் சுர் என்று மூளைக்கு ஏறியது. அவர் உடனே யஷ்வந்த் கூறிய வார்த்தைகளை நினைத்து பார்த்தார். அவர் தன்னுடைய முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு, ஏன் தம்பி இந்த அர்த்த ராத்திரி நேரத்துல ஒரு பெண்ணோட வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கீங்க, இத அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்களா என்று கேள்வி எழுப்பினார். அவருடைய முகத்தையும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளையும் கேட்ட சுப்புவுக்கு அவர் ஏன் தன்கிட்ட இவ்ளோ கோபமா நடந்துக்கிறாருன்னு தெரியலையே, நாம அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று நினைத்து கொண்ட அவன் உடனடியாக அவரை பார்த்து மென்மையாக புன்னகைத்துவிட்டு, கமலி உங்களை இங்க அழைச்சிட்டு வரதா கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு விசாரிச்சுட்டு போகதான் வந்தேன் என்று பணிவுடன் கூறினான். எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று தாத்தா அதே குரலில் மீண்டும் கோபமாக கூறினார். அதை கேட்டவுடன் கமலிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவள் சுப்புவை பார்த்தார். தன்னுடைய தாத்தா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று அவளுக்கும் புரியவில்லை. அவள் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தாள். சுப்புவால் அதன் பிறகு அங்கு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. அவர்களிடம் விடை பெற்று உடனே அங்கிருந்து புறப்பட்டான். அவன் கிளம்பியவுடன் இருவரும் தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். உள்ளே நுழைந்த அடுத்த கணம் கமலியை பார்த்த தாத்தா, கமலி இப்போ உன் மனசுல இருக்கிறத நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு, இப்ப வந்தானே அந்த சுப்பு, அவன் கூட நீ தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா என்று நேராக விஷயத்திற்கு வந்தார். தாத்தா கூறியதை கேட்டவுடன் கமலிக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவள், தாத்தா நீங்க என்ன பேசுறீங்க என்று கோபமாக கேட்டாள். ஆமா, நீ புகழுக்காகவும் படத்துக்காகவும் இவன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா, உன்னோட உடம்ப விக்கிறதாகவும் மிஸ்டர் யஷ்வந்த் என்கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் தப்புமா. நீ பிறந்த உடனே உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. நான் தான் உன்னை வளர்த்தேன். உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தாத்தாவுக்கு நீ கெட்ட பேர் எடுத்து கொடுத்துடாத. கௌரவம் தான் நம்ம குடும்பத்தோட சொத்து. இனிமே அவனை நான் உன் கூட சேர்த்து வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட உன்னோட காலை உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிடுவேன், புரிஞ்சுதா என்று அவளுடைய காதை பிடித்து திருகியபடி கூறினார் அவர்.
அதோட உன்னோட பாஸ் அந்த வெண்பா பொண்ணு ரொம்ப மோசமான கேரக்டராமே. அவளும் இந்த மாதிரிதான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காளாமே. அவ கூட சேர்ந்துதான் நீயும் கெட்டு போயிட்ட. அவ கூட நீ எதுக்கு வேலை பாக்குற? இனிமே நீ அவகிட்ட வேலை பார்க்க கூடாது. அந்த ஆராதனா ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. என்ன அப்படி பாத்துக்கிட்டா தெரியுமா? அவளை போய் நீங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறீங்களாமே. அந்த ஆராதனாவும் யஷ்வந்தும் சொல்லி சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நல்லவங்களை எல்லாம் நீ கஷ்டப்படுத்த கூடாது என்று அறிவுரை கூறினார் தாத்தா. தாத்தா கூறியதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்த கமலி, என்ன தாத்தா பேசுறீங்க? உங்களுக்கு புத்தி கித்தி பேதலிச்சு போயிடுச்சா என்ன? உங்களை அந்த ஆராதனா தான் கடத்திக்கிட்டு போய் வச்சிருந்தா. உங்களை வெண்பாவும் சுபுவும் சேர்ந்துதான் காப்பாத்தினாங்க. நீங்க என்னன்னா அவங்க 2 பேரையும் போய் தப்பா சொல்றீங்க என்று தலையில் அடித்து கொண்டாள். உனக்கு தான் புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல. அந்த ஆராதனா பொண்ணு என்னை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டா தெரியுமா? எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து, என் கூட கேரம் போர்டு விளையாடுவா. அது மட்டும் இல்லாம என்ன கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனா. அவளை போய் தப்பானவன்னு சொல்றியே, உனக்குதான் புத்தி கெட்டு போயிடுச்சு. நீ நினைக்கிறதுதான் தப்பு. இந்த சுபுவும் வெண்பாவும் சேர்ந்து உன்னோட புத்திய நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க என்று கூறிய தாத்தா கமலி சொல்வதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தன்னுடைய தாத்தாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் வாயெடுத்து நின்றாள் கமலி. இந்த என்டர்டைன்மெண்ட் துறையில் நிகழும் சதி திட்டங்களையும் தந்திரங்களையும் அவருக்கு விளக்குவது கடினம் என்று அவள் உணர்ந்தாள். வெள்ளந்தியான மனம் கொண்ட தாத்தா யாரை பார்த்தாலும் உடனே நம்பிவிடுவார். அவரை நன்றாக பயன்படுத்திக் கொண்ட ஆராதனா தன்னுடைய போலியான உபசரிப்பும் பொய்யான பேச்சுகளாலும் அவரது மனதை கெடுத்து குட்டி சுவராக்கி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். அதனால்தான் தன்னுடைய தாத்தா இப்படி தன்னை சுற்றி இருப்பவர்களை தவறாக எடை போட்டு பேசுகிறார் என்று அவள் வருத்தம் அடைந்தாள். இதற்கு மேல் அவருக்கு விளக்குவது வேஸ்ட் என்று நினைத்த கமலி அமைதியாக அவருக்கு உணவளித்து அவரை தூங்க வைத்தாள். அதன் பிறகு அவள் ரூமை சாத்திவிட்டு தன்னுடைய போனை எடுத்து வெளியே வந்த கமலி சுப்புவுக்கு கால் செய்தாள். அவன் அவளை உடனே அட்டெண்ட் செய்தான். அவள் உடனே, சாரி சுப்பு, தாத்தா அப்படி பேசினதுக்காக நான் உண்மையாகவே உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவரு கொஞ்ச நாளா ஆராதனாவோட கஸ்டடியில இருந்தப்ப அவளும் அந்த கேடு கட்ட யஷ்வந்தும் சேர்ந்து அவர்கிட்ட பேசி பேசி அவர் மனச கலைச்சு வச்சிருக்காங்க. அவர் இப்ப ஆராதனாவையும் யஷ்வந்தையும் தான் முழுசா நம்புறாரு. நம்ம எல்லாரையும் ஒரு எதிரியா அவர் நினைச்சுகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னையும் அவர் தப்பு தப்பா பேசுறாரு என்று கூறினாள் கமலி. எது எப்படியோ அவர் நல்லா இருந்தா சரிதான். நான் இப்போ செல்லுல கேம் விளையாடிட்டு இருக்கேன். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லனா நான் போனை கட் பண்றேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தான் சுப்பு. ஓகே, குட் நைட் சுப்பு என்று கூறிய கமலியும் தன்னுடைய போனை கட் செய்தாள். சுப்பு தன்னிடம் பேசிய விதத்தை நினைத்து கமலிக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஏன் அவளை இவ்வளவு தொந்தரவு செய்ய வேண்டும்? இப்பொழுது அவன் இதுவரை தன்னிடம் நடந்து கொள்வதைப் போல நடந்து கொள்ளவில்லை என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் சுப்புவின் மனநிலையிலிருந்து யோசித்து பார்த்தாள். இது தவறு என்றும் அவளும் உணர்ந்து கொண்டாள். அவள் ஆழ்மனம் சுப்புவை நினைத்து ஏங்கியது. மறுமுனையில் இருந்த சுப்புவும் போனை கட் செய்துவிட்டு சிறிது நேரம் போனை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவனுக்கும் அது சங்கடமாகத்தான் இருந்தது. தாத்தா தன்னிடம் கோபமாக பேசியதால் தான் பாதிக்கப்படவில்லை என்று அவன் வெளிப்படையாக சொன்னாலும் அவன் உண்மையில் சங்கடப்பட்டான். அவன் இதுவரையிலும் கமலியிடம் சாதாரணமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அதை தாத்தா தவறாக புரிந்து கொண்டார் என்பது நினைத்தவுடன் அவனுக்கு கவலையாக இருந்தது. இதுபோல தன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வார், அதுவும் அவனுடைய நடத்தையை பார்த்து அவர்கள் தன்னை தவறாக சித்தரித்துக் கொள்வார்கள் என்று அவன் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அவன் அதுபோல யாரிடமும் நடந்து கொண்டதும் கிடையாது. ஆனால் கமலியை நினைக்கும் போது அவன் இதயத்திலும் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. இதற்கு முன் அவனுக்கு இது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது கிடையாது. இதன் பேர் என்ன என்று அவனுக்கு தெரியவில்லை. கவினின் மாளிகையில் பிரபாகர் வெண்பாவை டிராப் செய்துவிட்டு சென்ற பிறகு வெண்பா நேராக குளியலறைக்கு சென்று ஒரு ஹாட் பாத் எடுத்துக்கொண்டாள். பின்னர் அவள் தனக்கான கட்டிலில் காத்திருந்த தன்னுடைய கணவனின் அணைப்பிற்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரம் அந்த உடல் சூடு தன் உடலில் வாங்கிக் கொண்ட வெண்பா அதன் பிறகு மெதுவாக தன் கண்களை திறந்து அவனை பார்த்து, மாமா, அந்த ஆராதனா சாதாரணமா எனக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டா. ஆனா இப்ப என்னடானா எனக்கு எவ்ளோ பெரிய சான்ஸ் கொடுத்திருக்கா. அத நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்றும் இன்று யஷ்வந்த் தன்னிடம் கூறிய விஷயங்களை கவினிடம் தெரிவித்தாள் வெண்பா. ஆனாலும் எனக்கு அந்த சான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சான்ஸ நான் யூஸ் பண்ணிப்பேன் என்று கூறினாள் வெண்பா.
கவின் தன்னுடைய வலிமையான கால்களை தூக்கி வெண்பாவின் மேல் போட்டு அவளை இன்னும் அருகில் இழுத்து அணைத்துக் கொண்டான். பின் அவளை பார்த்து, உனக்கு அந்த சான்ஸ் பிடிச்சிருந்தா நீ தாராளமா அதை பண்ணு என்று கூறினான். ஆராதனா என்ன செய்தாலும் அது வெண்பாவை பிரைட் விஷனை நோக்கி தள்ளும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அது வெண்பாவுக்கும் தெளிவாக தெரியும். ஓகே மாமா, அப்படின்னா நீயும் என் கூட லண்டனுக்கு வருவியா என்று சந்தேகமாக கேட்டாள் வெண்பா. மாமா இல்லாம நீ மட்டும் போயிடுவியா தங்கம்? என்னைக்கு நீ லண்டன் போறேன்னு சொல்லு என்று கவின் கேட்டான். வெண்பா சிறிது நேரம் யோசித்த பிறகு, அடுத்த வெட்னஸ்டே கிளம்பணுமாமா என்று கூறினாள். அச்சச்சோ, அடுத்த புதன்கிழமையா? அது இயர் எண்டிங் வேற, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வேற இருக்கு என்று யோசித்தான் கவின். அவனுடைய நெற்றியில் இருந்த சுருக்கங்களை கவனித்த வெண்பா, உன்னால வர முடியலனா பரவாயில்ல மாமா. ஒவ்வொரு தடவையும் நான் வெளிநாட்டுக்கு போறப்ப நீ ஒரு வாரம் முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கறத நான் கண் கூட பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்காக உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதனால நான் மட்டும் தனியா லண்டன் போயிட்டு வர. ஒரு வாரம் தானே, அந்த டைம்ல இங்க நீ எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடுமாமா என்று கூறினாள் வெண்பா. கவின் எதுவும் பதிலளிக்கவில்லை. அவன் மௌனமாக யோசித்துக் கொண்டிருந்தான். கவின் வெண்பாவுடன் சேர்ந்து லண்டனுக்கு செல்லவில்லை என்றால் ஆராதனா ஏற்பாடு செய்திருந்த பத்திரிகையாளர்கள் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து எப்படி போட்டோ எடுப்பார்கள்? அவர்கள் ஒன்றுமில்லாமல் வெறும் கையுடன் அல்லவா திரும்பி வர வேண்டியிருக்கும். அடுத்த நாள் காலை சிட்டி சென்டரில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் தெளிவாக விளக்கும் ஒரு ஆர்டிகிள் மிகப்பெரிய தினசரி செய்தித்தாளில் வெளியிடப்பட்டது. பிரைட் விஷனின் அறிவுறுத்தலின்படி ஊடகங்கள் அனைத்தும் வெண்பாவின் அசிஸ்டண்டை அக்ஷரா கொடுமைப்படுத்திய நிகழ்ச்சியின் மீது அதிக கவனம் செலுத்தின. கமலிக்கு எதிராக அவள் எப்படி பிளான் செய்தால், கமலியை அறைந்து அவளை அவமானப்படுத்தியது, அவளை தன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அதன் காரணமாக கமலிக்கு ஆதரவாக பேசிய வெண்பா அவளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது போன்ற அனைத்து செய்திகளும் வெளிவந்தது. எபிசோட் 186. அவங்க முகத்துல இருந்த திருப்தியை பார்த்த எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரைட் விஷன் நிறுவனம் இன்னொரு திடுக்கிடும் செய்தியும் வெளியிட்டது. வெண்பாவின் அசிஸ்டன்ட் கமலியும் பிரைட் விஷன் சிஇஓ கவினின் அசிஸ்டன்ட் சுப்புவும் காதலிக்கிறார்கள் என்றும் அவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றும் அதன் காரணமாகவே சுப்பு அங்கு வந்து கமலியை காப்பாற்றியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். மேலும் அந்த கட்டுரையில் வெண்பாவுக்கும் எங்கள் சிஇஓ மிஸ்டர் கவினுக்கும் இடையே எந்தவிதமான தவறான உறவும் இல்லை, அவர்கள் இருவரும் வெறும் நண்பர்கள் மட்டும்தான் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். பிரைட் விஷன் நிறுவனம் தங்கள் ஊழியர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க விரும்பி உண்மையை வெளிப்படுத்திய பிறகுதான் ரசிகர்கள் நல்லது எது கெட்டது எது யார் மேல் தவறு என்று வேறுபடுத்தி பார்க்க தொடங்கினர். முதல் நாள் இரவு அக்ஷராவால் பாதிக்கப்பட்ட அந்த பிராண்டை பொறுத்தவரை அவர்களும் தானாக முன்வந்து அக்ஷராவுடன் இனிமேல் எந்த கான்ட்ராக்டும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் அவளுடைய சுபாவத்தின் காரணமாக அவர்கள் அவளை தங்களுடைய பிளாக் லிஸ்டில் சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்ததாகவும் தெரிவித்தனர். பெரும்பாலான நெட்டிசன்கள் வெண்பாவுக்கு ஆதரவாக பேசினாலும் ஒரு சிலர் வெண்பாவின் இந்த செயலை விமர்சிக்கவும் செய்தார்கள். எப்பவுமே அமைதியா இருக்கிற வெண்பாவுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபேஸ் இருக்கும்னு நாங்க யாரும் நினைச்சே பார்க்கல. அந்த முகம் ரொம்ப அதிரடியான முகமா இருக்கு. அவங்க அந்த அக்ஷராவை 5 தடவை அறிஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க முகத்துல இருந்த திருப்திய பார்த்த எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க வெண்பாவோட பொறுமைய சோதிச்சுட்டு பாத்துட்டாங்க. அந்த அக்ஷராவோட செயல் லிமிட்ட தாண்டி போனதுனாலதான் வெண்பா இது மாதிரி பதிலடி கொடுத்திருக்கணும். அக்ஷராவை பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெண்பா நிம்மதியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த மாதிரி நிறைய பாப்புலரான மாடல்களை பாத்திருக்கேன். அவங்க யாருமே தன்னோட அசிஸ்டன்ட்டுக்காக இந்த அளவு இறங்கி வந்து அவங்கள பாதுகாத்துதா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எளிமையா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நான் வெண்பாவோட தைரியத்தை பாராட்டுறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கடைசியில வெண்பா ஒரு இன்டர்நேஷனல் மாடலை எல்லார் முன்னாடி அறிஞ்சிருக்கா அப்படின்னா அவளுக்கும் அக்ஷராவுக்கும் நடுவுல எந்த வித்தியாசம் இல்லன்னு தானே அர்த்தம். வெண்பா ரொம்ப திமிர் புடிச்சவன் நான் நினைக்கிறேன். நல்ல வேலை எங்க சொந்தக்காரங்க யாரும் வெண்பாவை சேர்ந்தவங்களை கொடுமைப்படுத்தல. அப்படி அவங்க ஏதாவது பண்ணிருந்தா நான் தொலைஞ்சேன். வெண்பாவோட அசிஸ்டன்ட் கமலி எப்படி அக்ஷராவுக்கு அசிஸ்டண்டா போயிருக்கா? அவ அப்படி போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவங்க கம்பெனில இருக்கிற மேலதிகாரிகள் சம்மதம் இல்லாம அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாரும் இன்னும் இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? உங்க விவாதம் இன்னும் முடிவுக்கு வரவே இல்லையா? அட கடவுளே, திங்கக்கிழமை ஜிஎல் பிராண்டோட முழு விளம்பரமும் ஆன்லைன்ல வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. போய் அத முதல்ல பாக்கலாம் வாங்க
இது போன்ற கமெண்ட்கள் ஆன்லைனில் வந்தாலும் கூட வெண்பாவின் இன்டர்வியூவை நிறைய பேர் கண்டு ரசித்தனர். அவர்கள் வெண்பாவின் பதிலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அவளுடைய புகழ் மிகவும் பிரபலமான சில நடிகர்கள் மற்றும் நடிகைகளுடன் ஒப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. GL பிராண்டின் விளம்பரம் வெளியான பிறகு அதை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்கா வகையில் அதிகரித்தது. ஒரே நாளில் அது 10 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டது. பல போராட்டங்களுக்கு பிறகு வெண்பா சென்னையில் இந்த மாடலிங் துறையில் ஒரு நிலையான இடத்தை பிடித்துவிட்டதாக அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். அவளுடைய புகழ் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவளை பற்றிய விவாதங்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் தானாக மறைந்துவிடும். ஆகையால் அவள் அதை பற்றி எதையும் கவலை கொள்ளவில்லை. இது முதலில் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அக்ஷரா அவளது நிறுவனத்தில் உள்ள ஒரு மாடலின் கையால் அழிக்கப்பட்டு விட்டாள். இப்போதைய ட்ரெண்ட் படி அவள் குறுகிய காலத்தில் அக்ஷராவை வென்றுவிட்டாள். வெறும் 3 மாதங்களில் வெண்பா தனது வழியில் தடையாக இருந்த அனைவரையும் அகற்றிவிட்டு முன்னேறி மேலே வந்துவிட்டாள். இது பொழுதுபோக்கு துறையில் இருக்கும் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது பலரின் பொறாமையையும் அதிகரிக்க செய்தது. நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆராதனா யோசித்து பார்த்தாள். அவளுக்கு வெண்பாவிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள். அது என்ன என்று அவள் தெரிந்து கொண்டாள். அதை வைத்து வெண்பாவை தான் ஈஸியாக கட்டுப்படுத்தி விடலாம் என்று ஆணித்தரமாக நம்பினாள். அதற்கான முயற்சிகளில் களம் இறங்கினாள். அதற்காகத்தான் அவள் வெண்பாவிற்கு லண்டனில் நடக்கவிருக்கும் அமேசிங் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிக்கான வாய்ப்பை வழங்கினாள். வெண்பாவும் லண்டன் செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அவள் லண்டன் செல்வதற்கு முந்தைய நாள் கமலி அவளை தேடி வந்தாள். வெண்பா கொஞ்ச நாளா என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு என்று கூறியதை கேட்டவுடன் வெண்பா பதட்டத்துடன் தன்னுடைய நெற்றியை சுருக்கி, ஏண்டி திடீர்னு இப்படி சொல்ற? உனக்கு அப்படி தோன்றதுக்கான காரணம் என்ன என்று கேட்டாள். எனக்கு அத பத்தி எதுவும் தெரியல, ஆனா யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி மட்டும் இருக்குடி என்று கூறினாள் கமலி. ஒரு நிமிடம் யோசித்த வெண்பா அவளுக்கு அது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டாள். அதாவது அவளுக்கும் சுபுவுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஆராதனா விரித்த வலைதான் இது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த சிட்டி மால் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ சுபுவை மீட் பண்ணவே இல்லையா கமலி என்று வெண்பா கேட்டாள். இல்லடி, அன்னைக்கு நைட் சுபு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நானும் தாத்தாவும் நல்லா இருக்கோமான்னு பாக்கறதுக்காக தான் அவர் அங்க வந்திருந்தாரு. எங்களுக்காக ரொம்ப நேரம் குளிர்ல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா தாத்தா அவரை கடுமையா பேசிட்டாரு. அதனால சுபுவுக்கு என் மேல கோவம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் எங்க வீட்டுக்கு வரதில்ல. நானும் அவரை போய் பார்க்கவோ பேசவோ இல்ல. தாத்தா என்ன தப்பா நினைக்கிறாரு. எனக்கும் சுபுவுக்கும் நடுவுல ஏதோ தப்பான உறவு இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு கூட போகாம இங்கே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்று நடந்த அனைத்தையும் விரிவாக வெண்பாவிடம் கூறினாள் கமலி. சாரிடி, எனக்கும் கவின்க்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீதான் சுப்புவோட வருங்கால மனைவி அப்படின்னு சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால நீ ரொம்ப ஃபீல் பண்றியா என்று கவலையுடன் கேட்டாள் வெண்பா. சேச்சே, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணலடி. உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுதான் நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தாத்தா தான் என்ன தப்பா நினைக்கிறாரு என்று உடனடியாக மறுத்து கூறினாள் கமலி. ஓகேடி, அப்படின்னா நாம நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்தினா என்ன என்று வெண்பா கேட்டாள். என்னடி சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் கமலி. சும்மா இது ஒரு நடிப்புக்கு தான், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத என்று வெண்பா கூறினாள். உண்மையில் கமலிக்கு சுப்புவின் மீது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விஷயத்தை வெண்பா உணர்ந்து கொண்டாள். ஆகவே அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் உறவை மேம்படுத்த இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினாள் அவள். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. இது நல்ல ஐடியாவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று கமலி தயங்கிக் கொண்டே கூறினாள். அவளின் கன்னங்கள் சிவந்து விட்டது. இது சும்மா ஒரு நடிப்புக்கு தாண்டி. வெளியில இருக்கிற எல்லாருக்கும் நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ், உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எவிடன்ஸ நாம அவங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் என்று வெண்பா கூறினாள். இதை கேட்டவுடன் கமலி ஒரு கணம் திகைத்து போனாள். அவள் தன் கைகளையும் தலையையும் தீவிரமாக அசைத்தபடி, வேணாண்டி, இப்படி செஞ்சா சுப்பு ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரு. நான் உண்மையாகவே சுப்புவ ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஆனா சுப்பு அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. உனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ சொல்ற மாதிரி நடிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மனச மாத்திடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்று தன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணத்தை தன்னுடைய தோழியுடன் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாள் கமலி.
தன்னுடைய ஆடைகளை பேக் செய்து கொண்டிருந்த வெண்பா கமலியின் விளக்கத்தை கேட்டவுடன் அவளை பார்த்து, அப்ப உன் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருக்குதானே? சரி, உன் இஷ்டம். அப்புறம் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலன்னு நீ என் மேல குறை சொல்லக்கூடாது என்று தன்னுடைய தலையை சாய்த்து அவளை பார்த்தாள். என்ன சொல்ற வெண்பா நீ? இந்த சுபு என்னை விட 2 வயசு சின்னவரு. அவரை போய் நான் எப்படி அந்த மாதிரியெல்லாம் நினைக்க முடியும்? சும்மா நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத என்று ஏதோ ஒரு பெரிய ஜோக்கை கேட்டது போல சிரித்தாள் கமலி. ஆனா உண்மையில் வெண்பா கூறியது போல் சுப்புவுடன் இணைந்து நடிப்பதை அவள் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்தாள். அவளுக்கு சுப்புவை மிகவும் பிடிக்கும். அவர்களுக்கு இடையில் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஆனால் இதுவரை அவள் தன்னை அவனுடன் ஒப்பிட்டு பார்த்தது கிடையாது. அத்துடன் அவளுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் இருந்தது. நாம லண்டன் போயிட்டு திரும்பி வந்த உடனே சுப்பு கிட்ட அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், அவன் எந்த மாதிரி பொண்ண கல்யாணம் படிக்க விரும்புறான்னு கேட்க போற என்று வெண்பா கூறினாள். ஓ, அப்படின்னா பாஸ் உன் கூட வரலையா என்று கமலி கேட்டாள். அதாவது அவர்கள் பேசிக் கொண்டிருந்த விஷயங்களை மாற்றுவதற்காக கமலி கவினை பற்றி பேசத் தொடங்கினாள். அவன் மேசையில் இருந்த டாக்குமெண்ட்டுகளை பார்த்த வெண்பா கவின் தன்னுடன் வரவில்லை என்பது போல தலையை ஆட்டினாள். அதன் பிறகு அவள் தன் தோழியை பார்த்து, இது இயரின் வேற, கவினுக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, நிறைய ஈவென்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் அவரால முன்னாடியே முடிச்சிட்டு வர முடியாது, அதனால நான் மட்டும் தனியா போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன் என்று கூறினாள் வெண்பா. கவலைப்படாத, நான் தான் உன் கூட வரேன்ல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டேன் என்று கூறிய கமலி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்ல வேலை, வெண்பா திரும்பவும் சுப்புவ பத்தி பேச்சே எடுக்கல. கமலிக்கு கிட்டத்தட்ட 30 வயது ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் அவள் உயர்கல்வி கற்றவளும் கிடையாது. அவளிடம் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அவள் கொஞ்சம் குண்டான பெண்ணாகவும் இருப்பாள். மிக முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்தில் வஞ்சனை இல்லாமல் சாப்பிட விரும்புவாள். சுப்பு போன்ற ஹை கிளாஸில் இருக்கும் ஒரு மனிதன் தன் மீது அக்கறை காட்டுவது சாத்தியமே இல்லை என்று அவள் நினைத்தாள். ஆனாலும் இந்த பாழா போன மனசுக்கு அதெல்லாம் தெரியவா போகுது? அது எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுக்கிட்டு கிடந்து தவிக்குது என்று நொந்து தன்னை நினைத்து நொந்து கொண்டாள் கமலி. அவளுக்கு சுப்புவை மிகவும் பிடிக்கும். அவள் மனம் அடிக்கடி சுப்புவை பற்றி நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் ஓங்கி விடாமல் இருக்க தன் தலையில் தானாகவே குட்டிக் கொள்வாள். தனக்கு அவனை விட வயது அதிகம் என்பதால் அவள் அது போன்ற ஒரு எண்ணம் தனக்கு வருவது சரியல்ல என்று அவள் நினைத்தாள். அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பிருப்பதாகவே அவளுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு சிறிது நேரம் வெண்பாவிடம் பேசிக் கொண்டிருந்த கமலி அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பினாள். அவள் அங்கிருந்து கிளம்பிய 5 வினாடிகள் கழித்து சுப்பு வெண்பாவின் வீட்டிற்கு வந்தான். அங்கு வெண்பா மட்டும் தனியாக பேக் செய்து கொண்டிருப்பதை பார்த்த அவன் முகம் சுருங்கிவிட்டது. உடனே அவன் வெண்பாவை பார்த்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமலி இங்க வந்திருந்தாங்க இல்லையா என்று கேட்டான். அவன் கைகளில் ஒரு பாக்ஸ் இருப்பதை பார்த்த வெண்பா, சுப்பு அதுல அப்படி என்ன வச்சிருக்க என்று கேட்டாள். என்ன ஆச்சு கண்ணம்மாவுக்கு? ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா? அவன் சற்று தயங்கிக் கொண்டே, இதுல ஃபிஷ் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன், கமலிக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்று கேட்டான். அவனை பார்த்து சிரித்த வெண்பா, ஓஹோ, கமலிக்கு பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்திருக்கியா என்று கேட்டாள். அது வந்து என்று தயங்கினான் சுப்பு. புரியுது. இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், நேர்மையா நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும், ஓகேவா? நீ கமலிய பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டாள் வெண்பா. அது வந்து என்று சுப்பு இழுத்தான். அவன் தன் தலையை தாழ்த்தி தன்னுடைய பாலிஷ் செய்யப்பட்ட ஷூவை பார்த்து கொண்டே பேசத் தொடங்கினான். கமலியை அந்த அக்ஷரா அடிச்சு கொடுமைப்படுத்தினா. அதனாலதான் அவன் மேல எனக்கு அனுதாபம் வந்துச்சு, அதான், வேற ஒன்னும் இல்ல என்று பதிலளித்தான். இது வெறும் அனுதாபம் மட்டும்தானா என்று கேட்டாள் வெண்பா. வேற என்ன இருக்கணும் என்று அப்பாவியாக கேட்டான் சுப்பு. வெண்பா தன் தலையை தாழ்த்தி கொண்டாள். இந்த விஷயத்தில் சுப்புவுக்கு சாமர்த்தியம் பத்தாது. தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாது என்று வெண்பாவுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இப்பொழுது அவள் நினைத்ததை விட இந்த விஷயத்தில் இன்னும் மக்கு பையனாக இருப்பதை நினைத்து அவளால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்றும் அவளுக்கு தெரியவில்லை. எனக்கு மீன் பிடிக்காத சுப்பு, அதனால நான் மீன் சாப்பிட மாட்டேன், நீயே போய் அது கமலி கிட்ட கொடுத்துடு என்று வெண்பா கூறினாள். ஐயோ வேணாம் மேடம், அவளோட தாத்தா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது, என்னால அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கொடுக்க முடியாது என்று கூறிய சுப்பு அந்த பாக்ஸை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு அங்கிருந்து திரும்பி அந்த மாளிகையை விட்டு புறப்பட்டான். அப்போது
சமைக்கப்பட்டு சூடாக இருக்கும் அந்த மீனை வெண்பா முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கவின் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு தன்னுடைய ஸ்டடி ரூமிலிருந்து வெளியே வந்தான். வெண்பா ஏதோ யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவன் அவளை பின்புறமாக சென்று கட்டி அணைத்துக் கொண்டு, என்ன ஆச்சு என் கண்ணம்மாவுக்கு, ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா என்று கேட்டான். சுப்பு கமலிக்கு கொடுக்கறதுக்காக ஃபிஷ் கறி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான் என்று கூறிய வெண்பா தன் போனை எடுத்து கமலிக்கு கால் செய்தாள். கமலி, சுப்பு இப்பதான் உனக்காக ஃபிஷ் கறி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான், சூடா இருக்கு, சாப்பிட வரியா என்று கேட்டாள். ஆனால் கமலி இப்போதுதான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவளுக்கு இப்பொழுது மீன் சாப்பிடும் எண்ணம் கிடையாது. ஏனென்றால் அவள் இப்போது தன்னுடைய உடல் எடையை குறைக்க வேண்டிய டயட்டில் இருக்கிறாள். ஆனால் சுப்பு என்று சொன்னதும் அவள் மனதில் வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவள் உடல் சிலிர்த்தது. அவள் மனம் கிளிகிழிப்பாக இருந்தது. இதுதான் காதல் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் அது தவறு என்று அவளுடைய மனம் அவளை அதட்டியது. ஒரு நிமிடம் தனது உணர்வுகளை இழந்த அவள் பின்னர் சுதாரித்துக் கொண்டு, இல்ல வெண்பா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால அங்க திரும்பவும் ஒரு தடவை வர முடியாது. நீயே சாப்பிட்டுடு என்று வெண்பாவின் வேண்டுகோளை நிராகரித்தாள். எனக்கு வேணாம்பா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். கவினுக்கோ ஃபிஷ் பிடிக்காது. உனக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கோ, இல்லனா நான் அதை தூக்கி எறிய போறேன். உனக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கான், அது வீணா போயிடும், பாத்துக்கோ என்று வெண்பா சற்று கவலையுடன் கூறினாள். இல்லடி வேணாம், அது தூக்கியெல்லாம் எரிய வேணாம், நானே வந்து உடனே அதை எடுத்துட்டு போறேன் என்று கூறிய கமலி விரைவாக தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு மீண்டும் வெண்பாவின் மாளிகைக்கு திரும்பி வந்தாள். அங்கு அவளுக்காக சுப்பு கொடுத்திருந்த ஃபிஷ் கறியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். ஆனால் அவள் அதிலிருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடவில்லை. அதற்கு பதிலாக அவள் சந்தோஷத்துடன் அதை ஃப்ரிட்ஜில் வைத்தாள். இது காதலர்களுக்கே உரியதான ஒன்று. நாம் காதலிக்கும் ஒரு பெண்ணோ அல்லது பையனும் சாப்பிட்டு விட்டு தூக்கி எறியும் சாக்லேட் பேப்பர், பயன்படுத்திய டிஷ்யூ பேப்பர், கிளிப்புகள், உடைந்த வளையல் துண்டு, இது போன்ற அற்பமான சிறிய பொருட்களை நாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வோம். அதை பார்க்கும் போதெல்லாம் அவர்களின் நினைவு நமக்கு வரும். அதுபோல இந்த ஃபிஷ் கறியை பாதுகாப்பா வைத்திருக்க நினைத்தாள் கமலி. மற்றவருக்கு வேண்டுமானால் இது அற்பமாக தெரியலாம். ஆனால் கமலியை பொறுத்தவரை இது அவளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். குளித்து முடித்த வெண்பா மெத்தையின் மீது வந்து படுத்துக் கொண்டாள். அவள் மனம் கமலிக்கும் சுப்புவுக்கும் இடையே இருக்கும் உறவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது. அதன் பிறகு கவின் குளித்துவிட்டு வந்ததோ அல்லது தன் அருகில் வந்து தன்மேல் அவன் ஆக்கிரமிப்பை தொடங்கியிருப்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. அவன் அவளது ஆடைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து எரிய தொடங்கியிருந்தான். இப்பொழுது அவளை அவன் முழு நிர்வாணமாக்கியிருந்தான். அவனுடைய கைகள் அவளது இடுப்பை சுற்றி அணைத்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அவள் சுய உணர்வுக்கு வந்து அவனை கவனித்தாள். அவள் கவினின் கண்களை பார்த்தாள். அவனுடைய கண்களில் விரகதாபம் தெரிந்தது. அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என்பதை அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவள் வெட்கப்பட்டுவிட்டு தனக்குள் சிரித்துக் கொண்டாள். ஹே பொண்டாட்டி, நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போக போற. அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு காம்பன்சேட் பண்ண வேண்டாமா என்று ஏக்கத்துடன் கேட்டான். வெண்பாவுக்கும் அவன் மீது அதே உணர்வுதான் இருந்தது. அவன் வெளிப்படையாக கூறுகிறான், ஆனால் அவள் வெளிப்படையாக கூறவில்லை. அவ்வளவுதான் இருவருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம். இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக நேசிக்கும் போது ஒரே ஒரு பார்வை கூட போதும். அது மனதில் இருப்பதை அப்படியே எதிராளிக்கு காட்டிக் கொடுத்துவிடும். அடுத்த நொடியே அவளும் தயாராகிவிட்டாள். இருவரது ஆடைகளும் இப்பொழுது கட்டிலுக்கு அப்பால் தூக்கி வீசப்பட்டது. முழு நிர்வாணமாக இருந்த இருவரும் சங்கமத்திற்கு தயாராக இருந்தார்கள். வெண்பாவின் உடல் மீது ஏறி படுத்திருந்த கவின் அவளுக்குள் நுழைந்தான். இருவரும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். இருவர் உடலும் வியர்வையில் தொப்பலாக நனைந்திருந்தது. அவர்கள் கைவிரல்கள் பின்னி பிணைந்திருந்தது. அது அவர்களின் உணர்ச்சியை இன்னும் தீவிரமாகவும் அதிகமாகவும் மாற்றியது. வெண்பாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. அவள் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு இடையே இப்பொழுது ஒரு மௌனம் நிலவியதை தவிர இருவரும் காமரசத்தை பருகிக் கொண்டிருந்தார்கள். அந்த சுகத்தில் தங்களையே மறந்து போய் காற்றில் பறப்பது போல் உணர்ந்தார்கள். வெண்பாவின் மென்மையான முனகல் சத்தம் மட்டுமே அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. உணர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது வெண்பா உணர்ச்சி வேகத்தில் கவினின் தோள்பட்டையை லேசாக கடித்தாள். அதற்கு அவன் ஏற்கனவே பழிவாங்கியிருந்தான். அவள் தன்னுடைய உணர்ச்சியையும் காதலையும் இப்படித்தான் வெளிப்படுத்துவாள். அவளை இறுதி வரை இது போலவே சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டுமென்று கவின் விரும்பினான். அவனுடைய அனைத்து இச்சைகளையும் வெண்பா நிறைவேற்றி வைத்தாள்.
அதுபோலவே அவனும் அவளுக்கு இன்பத்தை வாரி வழங்கினான். இருந்தாலும் அவளுக்கு மிகவும் பிடித்தது செக்ஸ் உச்சக்கட்டத்திற்கு சென்ற பிறகு அந்த வியர்வையில் நனைந்த உடலுடன் அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்குவதுதான் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். கடைசி வரை இது போலவே அவனுடன் இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவன் எதையும் வெளிப்படுத்த தேவையில்லை, எந்த வார்த்தையும் சொல்ல தேவையில்லை. அந்த அணைப்பே போதும். அவன் சொல்லாத வார்த்தைகளையும் அவளுக்கு புரிய வைத்துவிடும். அவர்கள் இருவரும் உச்சக்கட்டத்தை அடைந்த பிறகும் விலகாமல் அப்படியே இருந்தார்கள். எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே சிறிது நேரம் இருந்தார்கள். பிறகு கவின் அவளை விலக்கிவிட்டு எழுந்து பாத்ரூமுக்கு செல்ல கட்டிலை விட்டு இறங்கிய அடுத்த நிமிடம் அவனுடைய கையை பிடித்து இழுத்தாள் வெண்பா. திகைத்து போன அவன் திரும்பி பார்த்தான். அவள் எதுவும் சொல்லாமல் அவளை அப்படியே இழுத்து தன் மீது மீண்டும் போட்டுக்கொண்டான். அவன் மார்பில் தன்னுடைய முகத்தை பதித்து அவனை இழுத்து அணைத்துக் கொண்டாள். கவின் படுக்கைக்கு அருகில் இருந்த லைட்டை ஆன் செய்தான். பிறகு அவளது முதுகை அப்படியே நீவிவிட்டான். அவன் உதடுகளில் ஒரு மந்தகாசமான புன்னகை தோன்றியது. அவன் வெண்பாவை பார்த்து, நீ குளிக்கலையா என்று கேட்டான். இல்ல மாமா, எனக்கு குளிக்க விருப்பம் இல்ல. உன்னை கட்டி புடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை விட்டு போகவே முடியாது, பிரிஞ்சு இருக்கவே முடியாது என்று புலம்பினாள். மனசுக்குள்ளே இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு தான் நீ என்ன லண்டனுக்கு வரவேணான்னு சொன்னியா என்று கவின் அவளது அழகான முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்து கேட்டான். உனக்கு எவ்ளோ வேலை இருக்கு, நீ ரொம்ப டயர்டாயிடுவ மாமா, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால்தான் உன்னை நான் வரவேணான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் டயர்ட்லாம் ஆக மாட்டேன். உனக்காக நான் எத்த வேணாலும் தாங்கிப்பேன் என்று கூறினான் அவன். உண்மையில் இந்த தம்பதியர் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அந்யோன்யமாக இருந்தார்கள். தன்னுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துறையில் முன்னேற்றம் அடைவதை கண்கூடாக கண்டான் கவின். இருந்தாலும் அவளை தனியாக லண்டனுக்கு செல்ல அவன் எப்படி அனுமதிப்பான்? அவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்றுதான் வெண்பா பிளைட் நேரத்தை கூட அவனுக்கு சொல்லவில்லை. ஆனால் அவன் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினான். தன் மனதில் இருக்கும் திட்டத்தை அவன் அவளிடம் சொல்லவில்லை. அன்று இரவு முழுவதும் இருவரும் தூங்கவே இல்லை. அவர்கள் இருவரும் கட்டிப்பிடித்தபடி பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அன்று பொழுது சீக்கிரமே விடுந்துவிட்டது போல அவர்களுக்கு தோன்றியது. இவ்வளவு நேரம் பேசியும் இன்னும் சற்று நேரத்தில் அவள் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவருக்கும் கட்டிலை விட்டு இறங்கவே மனம் வரவில்லை. அங்கிருந்து கிளம்பும் வரை அவனை விட்டு ஒரு அங்குலம் கூட வெண்பா பிரியவில்லை. பிரிவு என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர மனதால் இணைந்த இரு இதயங்களுக்கு அல்லவே. உன் பாதை எங்கிலும் நிழலாக நான் துணை நிற்பேன் என்றுமே நம் நினைவிருக்கும் வரை. எபிசோட் 188. நான் என்னோட பாஸ்போர்ட்டை மறந்து வீட்டிலே வச்சிட்டேன். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் என் வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வர முடியுமா? பிரபாகர், கமலி ஆகிய இருவரும் வெண்பாவை அழைத்துக் கொண்டு விமான நிலையத்திற்கு செல்ல தயாராக இருந்தார்கள். ஒரு வாரம் பிரிந்திருக்கும் சூழல் உருவாகும் என்பதால் அவள் மிகுந்த வருத்தத்துடன் கவினிடம், ஐ மிஸ் யூ சோ மச் மாமா என்று கூறிவிட்டு அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டாள். அவன் தனது கையை நீட்டி மெதுவாக அவன் தலைமுடியை கோதிவிட்டான். அவளது விரலில் இருந்த அவன் அளித்த திருமண மோதிரம் காலை வெயிலில் மிகவும் அழகாக பிரகாசித்தது. ஏர்போர்ட்டை வந்தடைந்த பிறகுதான் கமலிக்கு திடீரென்று தனது பாஸ்போர்ட்டை மறந்து வீட்டிலேயே வைத்துவிட்டது ஞாபகம் வந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அவளுடைய தாத்தா வீட்டை பூட்டிவிட்டு வாக்கிங் செல்ல வெளியே சென்றிருப்பார் என்பது அவளுக்கு தெரியும். வீட்டிற்கும் செல்ல முடியாமல் விமானத்திலும் ஏற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். தற்போது வீட்டிற்கு சென்று வந்தால் அவள் அந்த பிளைட்டை தவறவிட நேரிடும். செய்வதறியாத குழம்பி தவித்து நின்றாள் அவள். இப்போது அவளுக்கு வீட்டிற்கு சென்று எடுத்து வர போதுமான நேரமும் இல்லை. வெண்பா முன்பிருந்த அந்த பழைய வீட்டில்தான் கமலி இப்போது வசித்து வந்தாள். அது பிரைட் விஷன் நிறுவனத்திற்கு அருகில்தான் இருந்தது. அந்த விஷயம் இப்போதுதான் வெண்பாவுக்கு ஞாபகம் வந்தது. அவள் கமலியிடம், கமலி, நீ உடனே சுப்புவுக்கு கால் பண்ணி உன் வீட்டை திறந்து அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வர சொல்லு என்று கூறினாள். கமலியிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அவள் வீட்டின் ஸ்பேர் சாவியை வீட்டிற்கு வெளியே எங்காவது ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருப்பாள். கமலி ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் இப்பொழுது வேறு வழி இல்லை. அவனிடம் பேசித்தான் ஆக வேண்டும். எனவே விரைவாக முடிவு செய்த அவள் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே சுப்புவுக்கு கால் செய்து, ஹாய் சுப்பு என்று ஆரம்பித்தாள். அவள் குரல் நடுங்கியது. அதற்குள் அவள் உடல் வியர்வையில் குளித்துவிட்டது. தொலைதூரம் ஓடியும் வியர்வை துளி சற்றும் இல்லாமல் அவனிடம் பேசும்போது தேகமே குளிக்குதே வியர்வையில்.
மறுமுனையில் இருந்த சுப்பு அவளுடைய குரலில் இருந்த பதற்றத்தை உணர்ந்து கொண்டு உடனே அவன், என்னாச்சு கமலி, ஏன் டென்ஷனா இருக்க என்று பதற்றத்துடன் கேட்டான். அது நான் என்னோட பாஸ்போர்ட்டை மறந்து வீட்லயே வச்சுட்டேன். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் என் வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வர முடியுமா? நான் இப்போ அங்க எடுத்துட்டு திரும்பி வந்தா அதுக்குள்ள ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சுப்பு. என் வீட்டோட ஸ்பேர் கீ வீட்டு வாசல்ல இருக்கிற பூந்தொட்டிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன். என்னோட பாஸ்போர்ட் பெட்டுக்கு கீழே வச்சிருக்கேன் என்று பதற்றத்துடன் கூறினாள். இன்று சுப்பு உண்மையிலேயே மிகவும் பிஸியாக இருந்தான். அவன் முன்னால் கவினுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் குவிந்திருந்தன. இதுவே வேறொருவர் இந்த உதவியை கேட்டிருந்தால் அவன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் முடியாது என்று முகத்தில் அடித்தது போல கூறிவிட்டு உதறி தள்ளியிருப்பான். ஆனால் அதை கேட்டது கமலி. அவனால் எப்படி உதவாமல் இருக்க முடியும்? இந்த நேரத்தில் அவனுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவனால் அதை மறுக்க முடியாது. கவலைப்படாத கமலி, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் உடனே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் என்று கூறிய சுப்பு போன் காலை கட் செய்துவிட்டு உடனே புறப்பட்டு நேராக கமலியின் வீட்டிற்கு சென்றான். அவனுக்கு அவர்கள் புறப்பட இருக்கும் விமானத்தின் நேரம் தெரியும். அவன் அவள் வீட்டு வாசலில் இருந்த பூந்தொட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்பேர் கீயை வெளியே எடுத்து அதன் மூலம் வீட்டை திறந்து நேராக அவளுடைய பெட்ரூமுக்கு சென்றான். வீட்டிற்குள் இருக்கும் டெக்கரேஷன்கள் வெண்பா அந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது இருந்தது போல இப்போதும் அப்படியே இருந்தது. அவன் அந்த வீட்டிற்குள் நுழைவது இது முதல் முறை ஒன்றும் கிடையாது. ஆனால் கமலி இல்லாமல் அவன் இப்போதுதான் முதலில் அங்கே செல்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு அசாதாரண பதட்டம் ஏற்பட்டது. நேராக கமலியின் பெட்ரூமை நோக்கி சென்றான். அதன் கதவை திறந்து உள்ளே போய் மெத்தையை தூக்கிவிட்டு பார்த்தான். அதில் அவளுடைய பாஸ்போர்ட் இருந்தது. அத்துடன் அதன் அருகில் கமலியின் உள்ளாடைகள் இருப்பதையும் அவன் பார்த்தான். கமலி மிகவும் அவசரமாக கிளம்பினாள். அதனால் அவளுக்கு அதை எடுத்து வைக்க போதிய நேரமில்லை. அதனால் அதை அப்படியே கழற்றி எரிந்துவிட்டு சென்றிருந்தாள். அதை பார்த்தவுடன் சுப்புவுக்கு என்னவோ போல இருந்தது. அவன் விரைவாக பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். ஒரு பெண்ணின் உள்ளாடைகளை பார்க்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு கணவராக வருபவருக்கு மட்டுமே உண்டு. ஆகையால் அதை உணர்ந்த சுப்பு ரூமில் தான் பார்த்த அந்த காட்சியை தன் மனதிலிருந்து டெலீட் செய்துவிட்டு வேகமாக வெளியே நடந்து வந்தான். அவளையே நினைத்து கொண்டு வேகமாக வந்ததால் அங்கு இருந்த ஒரு நாற்காலியில் நன்றாக எடுத்துக்கொண்டான். வலி தாங்க முடியாமல் வேகமாக கத்திவிட்டான். பின்னர் சுதாரித்துக் கொண்டு அந்த வலியை பொறுத்து கொண்டு ஏர்போர்ட்டுக்கு விரைந்து வந்தான். காரை அவசரமாக பார்க் செய்துவிட்டு உள்ளே நொண்டிக்கொண்டே ஓடி வந்தான். ஆனால் உள்ளே வந்தவுடன் தனக்கு எதுவும் நடக்காதது போல பல்லை கடித்துக் கொண்டு வலியை பொறுத்து கொண்டான். அவனிடமிருந்து பாஸ்போர்ட்டை வாங்கிக் கொண்ட கமலி, ரொம்ப தேங்க்ஸ் சுப்பு, நான் கொஞ்சம் அலட்சியமா என்னோட பாஸ்போர்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன். அதனால உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி சுப்பு, உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டேன்ல என்று கேட்டாள். இட்ஸ் ஓகே கமலி என்று கூறிய சுப்பு பாஸ்போர்ட்டை கமலியின் கையில் ஒப்படைத்துவிட்டு அவள் பார்வையில் இருந்து மறைந்த பிறகுதான் கீழே குனிந்து பார்த்தான். அவனது இடது முழங்கால் தோல் கிழிக்கப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏர்போர்ட்டில் ஒரு மூலையிலிருந்து வெண்பாவும் பிரபாகரும் நடந்த அனைத்து காட்சிகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். சுப்புவ பாரு வெண்பா, அடிபட்டு விழுந்து புரண்டு தன்னோட காதலிக்காக பாஸ்போர்ட்டை எடுத்து வந்திருக்காரு என்று பிரபாகர் கிண்டல் செய்தான். ஆமா, ஆனா இந்த சீன் சினிமாவில வர மாதிரி செம்மையா இருக்குல்ல என்று கூறிவிட்டு வெண்பாவும் சிரித்தாள். இது உண்மையான அன்பின் அடையாளமாக இருந்தது. இந்த காதல் ஒரு நபரை முட்டாளாக மாற்றி மற்ற நபர்களுக்கு முட்டாள்தனமாக செயல்களை செய்ய வைக்கிறது. ஆனால் அது ஒரு இனிமையான உணர்வை அளிக்கிறது. வெண்பா ரசிகர்கள் முன்னால் நடந்து செல்லவே மிகவும் பயந்தாள். காரணம், விமானம் புறப்பட இன்னும் சிறிது நேரம்தான் இருந்தது. ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டால் அவர்களை அவளால் தவிர்க்க முடியாது. அவள் சாதாரணமாக நடந்து செல்லாமல் கொஞ்சம் வேகமாக நடந்து சென்றாள். ஆனால் அப்போது அவளை ஒரு விஷயம் மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அது என்னவென்றால், அவள் நடந்து செல்லும் போது அவள் அருகில் பழக்கப்பட்ட ஒரு உயரமான மற்றும் ஒல்லியான மனிதன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் தான் சிறிது காலத்திற்கு முன்பு கவினும் அவளும் அமெரிக்கா சென்றபோது அங்கு அவர்கள் இருவரையும் ஏர்போர்ட்டில் சேர்ந்திருப்பதை கண்டவன். அவன் வேறு யாரும் கிடையாது, தேர்ட் ஐ ஸ்டுடியோவின் ரிப்போர்ட்டர். வெண்பாவுக்கு அவனை பார்த்தவுடன் அவன் யார் என்று ஞாபகம் வந்துவிட்டது. குறிப்பாக இது போல மோசமான மன எண்ணங்களை கொண்டவர்களை அவள் எப்போதும் மறக்க மாட்டாள். அவள் விரைவாக அந்த மனிதனின் கண்களில் இருந்த தோற்றத்தை ஞாபகப்படுத்தி அவனை அவன் மனதில் இருப்பதை கூர்மையாக ஆராய்ந்தாள். கடந்த முறையைப் போலவே அவன் இப்போதும் அவளை பார்த்து, மிஸ் வெண்பா,
உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறியபடி தனது விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான். நீங்க தேர்ட் ஐ ஸ்டுடியோட ரிப்போர்ட்டர் தானே என்று வெண்பா பதில் அளித்தாள். அவனது விசிட்டிங் கார்டை கையில் வாங்கிக் கொள்ளாமலே வெண்பா அவனது நிறுவனத்தின் பெயரை துல்லியமாக குறிப்பிட்டதை கேட்ட அவன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அது ஒரு கணம் மட்டுமே. அவன் முகத்தில் மீண்டும் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. நான் உங்களை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க லண்டன்ல நடக்க போற அமேசிங் ஃபேஷன் ஷோக்கு போக தானே வந்திருக்கீங்க என்று கேட்டான். வெண்பா ஆமா என்பது போல் தன்னுடைய தலையை அசைத்தாள். போன தடவை வந்திருந்தாரே உங்களோட லவர், அவர் வரலையா என்று அந்த மனிதன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கேட்டான். சந்தேகத்திற்கிடமாக யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு, நான் உங்களை லண்டன்ல மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவளை கடந்து சென்றான் அவன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு வெண்பா? இவன் யாரு? போன தடவை வந்த லவ்வரா? அது யாரு என்று சற்று பின்னால் வந்து கொண்டிருந்த பிரபாகர் விரைந்து வந்து கேட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைட் விஷன் கம்பெனில ஒரு ப்ராப்ளம் ஏற்படுச்சு. அத சரி பண்றதுக்காக கவின் வெளிநாட்டுக்கு போனாரு. அப்ப நானும் அவர் கூட போனேன். அப்போ நானும் அவரும் சேர்ந்து இருந்தத இந்த போட்டோகிராஃபர் பாத்துட்டாரு. ஆனா அது கவின் தான்னு அவருக்கு தெரியாது. அவன் கவினோட பேக் சைட மட்டும் தான் பார்த்தான். இவன் நம்மள ஃபாலோ பண்றதுக்காக தான் லண்டன் வரான்னு நினைக்கிறேன். நாம இந்த 1 வீக் அசால்ட்டா இருந்துட கூடாது. இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் என்று கூறிய வெண்பாவின் கண்களில் பயம் தெரிந்தது. நீ ஏன் வெண்பா பயப்படுற? கவின்தா இந்த தடவை உன் கூட வரலையே என்று பிரபாகர் அவளுக்கு ஆறுதல் கூறினான். தங்களை ஃபாலோ செய்யும் அந்த ரிப்போர்ட்டரை பார்க்கும்போது ஆராதனா ஏதோ திட்டம் தீட்டி இருக்கிறாள் என்று பிரபாகருக்கு தெரிந்துவிட்டது. இது போன்ற ஒரு சிறிய பத்திரிகையின் ரிப்போர்ட்டர் தன்னை இனிவரும் காலங்களிலும் கண்காணிப்பான் என்று வெண்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாள். கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியின் அறை. அங்கே பரபரப்பாக இருந்த ஆராதனா பதட்டத்தின் காரணமாக முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் யஷ்வந்த் உட்கார்ந்திருந்தான். இந்த நேரம் பிளைட் லண்டன் கிட்ட போயிட்டு இருக்கோம்ல என்று கேள்வி எழுப்பினாள் ஆராதனா. இல்ல ஆராதனா மேம், பிளைட் இப்பதான் கிளம்பி இருக்கும் என்று யஷ்வந்த் அமைதியாக பதிலளித்தான். நீ லண்டன்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டல என்று ஆராதனா சந்தேகமாக கேட்டாள். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பக்காவா பண்ணிட்டேன். நீங்க எதுக்கோ ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த தடவை நான் நியூயார்க்ல இருக்கிற போட்டோகிராஃபரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவங்க வெண்பாவை க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. வெண்பா சந்தேகத்திற்கிடமா ஏதாவது செஞ்சா அவங்க கேமராவில இருந்து தப்பிக்க முடியாது என்று யஷ்வந்த் தன் கைவிரல்களை உயர்த்தி காட்டினான். அவன் முகத்தில் ஆணவம் தாண்டவம் ஆடியது. நடிகர் திலகம் சிவாஜியை மிஞ்சிவிடும் அளவிற்கு அவன் அருமையாக நடிப்பான் என்று அனைவருக்கும் தெரியும். நமக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ சரியா செஞ்சு கொடு என்று கடுப்பாக கூறினாள் ஆராதனா. நாம சீக்கிரமே புது மாடலை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இந்த சுஹாசினி மேலேயும் நம்பிக்கை இல்ல என்று அவனிடம் அறிவுறுத்தினாள். 9 மணி நேர விமான பயணத்திற்கு பிறகு வெண்பாவும் அவரது குழுவினரும் ஒரு வழியாக லண்டன் விமான நிலையத்தில் தரையிறங்கினர். காரில் ஏறுவதற்கு முன்பு தேர்ட் ஐ ஸ்டுடியோவின் ரிப்போர்ட்டர் எங்கேயாவது தென்படுகிறானா என்று வெண்பா சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவன் அவர்களை ஃபாலோ செய்யவில்லை என்றாலும் அவனை பார்க்கும்போது ஒரு ஆபத்தான உணர்வு ஏற்படுவதை அவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வெண்பாவின் ஆழ்மனம் அவளுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. அவன் அளித்த விசிட்டிங் கார்டை தூக்கி குப்பை தொட்டியில் எறிந்தாள் வெண்பா. அவள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கிய 10 நிமிடங்களுக்கு பிறகு அவளுடைய கணவனிடம் இருந்து ஒரு போன் கால் வந்தது. தான் பாதுகாப்பாக வந்து இறங்கியதை தன் கணவனிடம் தெரிவித்த பின் தனது நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹோட்டலுக்கு சென்றாள் வெண்பா. அமேசிங் ஃபேஷன் ஷோ ப்ரோக்ராம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது வெண்பா. நாம இப்போ ஒரு இன்டர்வியூல கலந்துக்கணும். கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி உன்னை ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல என்று பிரபாகர் கூறினான். நீங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யுங்க பிரபாகர் என்று வெண்பா தெரிவித்தாள். வெண்பா ஆராதனா உனக்காக இவ்ளோ பெரிய சான்ஸ் கொடுத்திருக்காளே, அவ உன்னை மன்னிச்சிட்டான்னு நீ நினைக்கிறியா என்று வெண்பாவிடம் கேட்டான் பிரபாகர். இது அவன் நீண்ட நேரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அமேசிங் ஃபேஷன் என்பது ஒரு ஹை கிளாஸ் கம்பெனி. ஆராதனா ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்துகிட்டு நான் ஏன் இந்த சான்ஸ வேணான்னு சொல்ல போறேன் என்று வெண்பா மென்மையாக சிரித்தபடி பதிலளித்தாள். பின்னர் அவள், ஆனா என்ன ஒண்ணு, அவ எனக்கு இந்த அளவு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்திருக்கானா அவ என்கிட்ட இருந்து ஏதோ பெருசா உன்னை எதிர்பார்க்கிறான்னு மட்டும் நல்லா புரியுது. நான் அதுல கவனமா இருக்கணும் என்று கூறினாள் வெண்பா.
நீ எதுவும் ஃபீல் பண்ணாத வெண்பா, நான் பாத்துக்கிறேன். நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்று பிரபாகர் உறுதி அளித்து விட்டு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நமக்கு டைம் இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நீ தான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உனக்கு நிறைய வேலை இருக்கு. இனிமே உனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நீ கிடைக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அவளுக்கு அறிவுரை வழங்கிவிட்டு தன்னுடைய ரூமுக்கு கிளம்பினான் பிரபாகர். அவன் ரூமை விட்டு வெளியேறியதும் வெண்பா மெத்தையில் வந்து படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு தூங்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கண்களை மூடினால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. இரவு முழுவதும் அவள் கவினுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு நிமிடம் கூட அவள் கண் மூடவில்லை. அவள் உடல் தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவள் மனம் தூங்க விரும்பவில்லை. அவள் விழிப்புடன் இருக்க விரும்பினாள். தன்னை சுற்றி ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று அவள் மனம் அச்சப்பட்டது. இது ஒரு இன்டர்நேஷனல் ரன்வே ஃபேஷன் ஷோ. அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இதுவரை இது போன்ற நிகழ்ச்சியில் அவள் பங்கு கொண்டது கிடையாது. அவள் இதுவரை சிறு சிறு பிராண்ட் நிகழ்ச்சிகளில் தான் கலந்து கொண்டிருக்கிறாள். இது அனைத்தையும் விட வித்தியாசமானது என்று அவளுக்கு தெரியும். அமேசிங் ஃபேஷன் ஷோவில் ஓபனிங் செரமனியில் பங்கு கொண்டு அவள் சிறப்பான முறையில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக பல இன்டர்நேஷனல் லெவல் வாய்ப்புகள் அவளுக்கு கிடைக்க தொடங்கும். அவர்கள் இருவர் மனமும் ஒரே மாதிரியாக சிந்திப்பதால் தானோ என்னவோ அவள் கவின் பெயரை நினைத்த மாத்திரத்திலேயே அவனிடமிருந்து அவளுக்கு ஒரு போன் வந்தது. அவள் தன்னுடைய போனை அட்டன் செய்து காதில் வைத்தவுடன், மாமா, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நீ எப்படி உடனே கால் பண்ணின என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். லண்டனில் இப்பொழுது மதிய நேரம். ஆனால் சென்னையில் இப்பொழுது இரவு நேரம் தொடங்கியிருந்தது. ஆபீஸ் முடித்துவிட்டு வீட்டிற்கு இப்போதுதான் கவின் திரும்பி வந்தான். இத்தனை நாள் தான் பழகிய தான் தங்கியிருந்த அந்த வீடு இப்பொழுது தனக்கு அந்நியப்பட்டு விட்டது போல அவனுக்கு தோன்றியது. ஏனென்றால் அங்க வெண்பா இல்லை. வீடே வெறிச்சோடி இருந்தது போல அவனுக்கு தோன்றியது. வெண்பா வீட்டில் இருக்கும் பொழுது கூட எப்போதும் தொண என்று பேசிக் கொண்டிருக்கும் சுபாவம் கொண்டவள் கிடையாது. அவள் அமைதியாகத்தான் இருப்பாள். ஆனாலும் அவள் இல்லாத இந்த வீடு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. உடனே வெண்பாவை பார்க்க வேண்டும் போல தோன்றியது. அதனால்தான் அவன் கால் செய்தான். எபிசோட் 189. வெண்பா, என்ன நடந்துருச்சு? அந்த ஆண் மாடல் உன்கிட்ட ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணினானா? பொண்டாட்டி, என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியலடி. இந்த பெட்ல படுத்தா எனக்கு முள்ள மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்காம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உன்னை இப்பவே ஓடி வந்து கட்டி பிடிச்சு உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஏக்கமா இருக்கு. எனக்கு மட்டும் சிறகுகள் இருந்தா நான் இப்பவே பறந்து உன்கிட்ட வந்துடுவேன். என்னால உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல. நான் எப்படிதான் ஒரு வாரம் இருக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல. என் மனசோ உடம்போ கெட்டு போயிடும் போல இருக்கு என்று ஏக்கத்துடன் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் வெண்பாவின் முகம் வாடிவிட்டது. அவளும் அதே நிலையில்தான் இருந்தாள். லண்டனில் ஏதோ ஒரு ஹோட்டலில் பழக்கமில்லாத மெத்தையில் படுத்துக்கொண்டு தன்னுடைய கணவனின் அருகாமைக்காக அவள் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது. எனக்கும் அதே ஃபீலிங் தான் மாமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. ஒரு வாரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மாமா. இங்க எனக்கு வேலை முடிஞ்ச உடனே நான் ஓடி வந்து உனக்கு மொத்தமா சேர்த்து வச்சு கொடுத்துடுறேன் என்று கூறினாள் வெண்பா. அட்ஜஸ்ட் செய்து கொள்வதா? அவனால் அது போல ஒருபோதும் இருக்க முடியாது. தன்னுடைய கணவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெண்பாவுக்கு தூக்கம் கண்களை சுழற்றியது. அவள் அரை தூக்கத்தில் இருந்தாள். சென்னையில் இருந்த கவின் உடனே சுப்புவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். அடுத்த லண்டன் செல்லும் விமானத்தில் தனக்கு டிக்கெட் போடுமாறு கூறியிருந்தான். அவன் வெண்பாவை பார்த்துவிட்டு வந்த பிறகு மறுநாள் இரவு ஒரு விருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். கவினின் மெசேஜை பார்த்த சுப்புவுக்கு வருத்தமாக இருந்தது. லண்டனில் இருக்கும் வெண்பா மேடத்தை பார்த்துவிட்டு விரைவாக திரும்பி வந்தால் கூட மொத்தம் 18 மணி நேரம் ஆகும். அப்படி சென்று பார்க்க வேண்டுமா? இது அவசியம்தானா என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். போனை கட் பண்ணாமல் காதில் வைத்துக் கொண்டே தூங்கிக் கொண்டிருந்த வெண்பா, மாமா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன், போய் தூங்கு மாமா, நானும் இப்போ உன்னோட நிலைமையில தான் இருக்கேன் என்று தூக்கத்தில் முணுமுணுத்தாள். அதை கேட்ட கவினின் இதயம் உருகியது. அவன் அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். 18 மணி நேர விமான பயணம் அவனால் செய்ய முடியாமல் போய்விடுமா என்ன? அன்பு கொண்ட நெஞ்சுக்கு தூரம் என்பது குறியாக தெரிவதில்லை. பாசம் கொண்ட மனங்களுக்கு பிரிவுகள் காண்பதில்லை. காதல் உள்ள இதயத்தில் வெறுப்புகள் வரவே போவதில்லை. உன்னையும் என்னையும் போல
மாலை 6 மணி ஆனது. வெண்பாவும் பிரபாகரும் அமேசிங் ஃபேஷன் ஷோவின் செட்டுக்கு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் லண்டன் நகரிலுள்ள ஒரு அழகான சர்ச்சில் நடைபெற இருந்தது. அந்த ஷோவின் தீம் சொர்க்கம் மற்றும் நரகம் என்பதாகும். அதற்கான ஆடைகள் அனைத்தும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது. கருப்பு என்பது நகரத்தையும் வெள்ளை சொர்க்கத்தையும் குறித்தது. அங்கு இருந்த அனைத்துமே கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது. இது வாழ்க்கையின் 2 நிலைகளான நன்மை மற்றும் தீமை ஆகியவற்றை தெரிவிப்பது போன்ற தோற்றத்தை அளித்தது. இப்போது அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோவின் அழகான செட்டில் இருந்தார்கள். அங்கு ஒருவரை ஒருவர் சிக்க வைக்கும் தவறான தந்திரங்கள் இருக்காது. அவள் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து பார்த்தாள். மேடைக்கு பின்பக்கம் மாடல்கள் உடைமாற்றிக் கொண்டு மேக்கப் செய்து கொண்டிருந்தார்கள். தனக்கு 19 வயதாக இருக்கும்போது பிரான்சில் நடந்த இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் தான் பங்கு கொண்டது அவளுக்கு ஞாபகம் வந்தது. பிரபாகர் அமேசிங் ஃபேஷன் ஷோவின் நிகழ்ச்சி பற்றி அந்த நிகழ்ச்சியின் ஆர்கனைசருடன் விவாதித்துக் கொண்டிருந்தான். வெண்பா ஸ்டேஜுக்கு பின்னால் சென்று தனது உடைகளை மாற்றிக்கொண்டு மேக்கப்பை செய்து கொள்ள ஆயத்தமானாள். இது போன்ற ஒரு பிரபலமான புரோகிராமில் அவளை தவிர வேறு எந்த ஆசிய முகங்களும் அங்கு காணப்படவில்லை. ஏனென்றால் இது போன்ற இன்டர்நேஷனல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அளவிற்கு எந்த ஆசிய மாடலும் இன்னும் தகுதி பெறவில்லை. வெண்பா தன்னுடைய முழு உடலும் தெரியும் விதமாக கண்ணாடியின் முன் நின்று கொண்டிருந்தாள். அவள் இப்போது ஒரு கருப்பு நிற உள்ளாடைகளை மட்டுமே அணிந்திருந்தாள். ஒரு மாடலை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண விஷயம்தான். இதில் கூச்சப்படுவதற்கு எதுவும் கிடையாது. அதற்கு வெண்பாவும் ஏற்கனவே பழகியிருந்தாள். அவள் தன்னுடைய கைகளை அசைத்தவுடன் ஃபேஷன் டிசைனர் அறிவுறுத்தலின்படி வேறு ஒரு நபர் அவளுக்கு ஆடைகளை அணிவிப்பார். அமேசிங் ஃபேஷன் ஷோவின் ஃபேஷன் டிசைனருக்கு ஏறத்தாழ 40 வயசு இருக்கும். அவர் தாடி வைத்திருந்தார். அவருடைய உடல் முழுவதும் ஓவியங்கள் வரைந்திருந்தார். அந்த ஓவியங்கள் வித்தியாசமாக காணப்பட்டது. அவரது கண்கள் இப்பொழுது வெண்பாவின் உடலை ஸ்கேன் செய்து கொண்டிருந்தது. அவர் இப்போது வெண்பாவின் கால்களை பார்த்தார். அவர் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவ்வளவு அழகான கால்களை அவர் இதற்கு முன்னர் பார்த்தது கிடையாது. அவர் தனது விரலை அசைத்து தன்னுடைய உதவியாளரிடம் அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கேற்கும் மாடலுக்காக வடிவமைத்த ஒரு ஆடையை எடுத்து வரும்படி அறிவுறுத்தினார். அந்த ஆடையை அவளுக்கு போட்டு பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது அகலமான யூ-கட் கொண்ட ஒரு கருப்பு நிற ஆடை. அது பட்டு போன்ற மிருதுவான மெல்லிய துணியால் ஆனது. அதில் நெட் பின்னல்கள் இருந்தது. அது நரகத்தில் சிக்கிக்கொண்ட ஆத்மாவை குறிப்பிடுவது போல இருந்தது. அவளுடைய தோள்பட்டையிலிருந்து கருப்பு நிற பூக்கள் இடுப்பு வரை பரவி இருந்தது. நரகம், இருட்டு, போராட்டம், தீமை ஆகியவற்றை அந்த ஆடை அறிவுறுத்தியது. அந்த ஆடையை வெண்பாவின் உடலில் அணிவிக்கப்பட்டவுடன் அவளுடைய அழகு இன்னும் கூடுதலாக தெரிந்தது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு தீய சக்தி விடுபடுவது போல அது இருந்தது. வெண்பா, ஃபென்டாஸ்டிக், சூப்பரா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா நீ இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் பண்ண போற இல்லையா? ஆனா இப்போ அதுல ஒரு சின்ன சேஞ்ச். நீ தான் லாஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போற, ஓகே என்று அந்த ஃபேஷன் டிசைனர் கூறினார். அவள் முதலில் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பங்கேற்கவே வந்திருந்தாள். ஆனால் இப்போது நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கேற்கும் வாய்ப்பு அவளுக்கு வழங்கப்பட்டது. இது அவள் கற்பனை செய்து பார்க்காத ஒன்று. இன்னும் ஒரு எதிர்பாராத ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. அது என்னவென்றால், அமேசிங் ஃபேஷனின் நிகழ்ச்சியில் அவள் ஒரு ஆண் மாடலுடன் சேர்ந்து பெர்ஃபார்ம் செய்ய வேண்டும். சரியான வரிசை அமைப்பை பெறுவதற்காக அனைத்து மாடல்களும் ஸ்டேஜில் நடந்து பயிற்சி செய்து பார்க்க வேண்டியிருந்தது. வெண்பா ஸ்டேஜின் மேலே காலடி எடுத்து வைத்த போதுதான் அவள் அந்த மனிதனை முதன்முறையாக பார்த்தாள். அவன் 6 அடி உயரமுடைய ஒரு ஆண் மாடல். அவன் இளமையாகவும் அழகாகவும் இருந்தான். அவன் 20 வயது தொடக்கத்தில்தான் இருப்பான். அவனுக்கு கடல் போன்ற அழகான கண்கள் அழகாகவும் வசீகரத்துடனும் இருந்தது. அவன் கம்பீரமாகவும் அழகாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தான். அவன் வெண்பாவுக்கு அருகில் அவள் தோள்பட்டையை உரசிக்கொண்டு போஸ் கொடுத்த போது யாருக்கும் தெரியாமல் வெண்பாவின் தொடையை பிடித்து கிள்ளினான். வெண்பா அவனை திரும்பி பார்த்து எச்சரிக்கும் விதமாக முறைத்தாள். சாரி வெண்பா, உங்க கால் ரொம்ப அழகா இருக்கு. என்னால என்னோட ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த முடியல. உங்க கால்ல எனக்கு முத்த கொடுக்கணும் போல இருக்கு. பெர்மிஷன் கொடுப்பீங்களா என்று அவன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் முகத்தில் அடித்தது போல நேரடியாக கேட்டான். நீங்க மட்டும் அந்த மாதிரி செஞ்சா நான் உங்க நாட்டுல இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை என்று வெண்பா அவனை எச்சரித்தாள். பின்னர் அவனிடமிருந்து விலகி அந்த ரன்வேவில் மீண்டும் நடந்து பயிற்சி பெற தொடங்கினாள். அவன் கூறியதை புறக்கணித்து அந்த இளம் மாடல் அவளை ஏளனமாக பார்த்து சிரித்தான்.
சற்று நேரம் பிராக்டிஸ் செய்த வெண்பா அதன் பிறகு ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கினாள். உடனே அவளுக்கு அருகில் விரைந்து வந்த பிரபாகர் அவள் அழகு மேனியின் மேல் ஒரு சால்வையால் போர்த்தி விட்டான். அதன் பிறகு அவன் வெண்பாவை பார்த்து, வெண்பா, என்ன நடந்துச்சு? அந்த ஆண் மாடல் உன்கிட்ட ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணினானா என்று கோபமாக கேட்டான் பிரபாகர். எபிசோட் 190. ஜெசிகாவின் மரணத்திற்கும் ஆராதனாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரபாகர், சில ஜென்மங்க மேடையில இந்த மாதிரி நடந்துக்கிறது சகஜம்தான், அத கண்டுக்க வேணாம், விடுங்க என்று கூறிய வெண்பா அவனுடைய இந்த முட்டாள்தனமான செயலை மன்னித்து விட விரும்பினாள். இதை பெரிதுபடுத்த அவள் விரும்பவில்லை. இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவனை போன்ற மாடல்கள் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பெண் மாடல்கள் மேல் உருசுவது, தொடக்கூடாத இடத்தில் கையை வைப்பது, இடுப்பில் கையை வைப்பது, கட்டி பிடிப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது சகஜம்தான். அதிலும் குறிப்பாக மேடைக்கு பின்னால் இது போல பல நிகழ்வுகள் நடக்கும். எல்லா வகையான காட்சிகளையும் அங்கு காண முடியும். வெண்பா சால்வியை நன்றாக போர்த்தி கொண்டு பிரபாகருடன் சேர்ந்து மேடைக்கு பின்னால் இருக்கும் மேக்கப் ஹாலுக்கு செல்ல தொடங்கினாள். இது போன்ற கேமராவின் வெளிச்சத்திற்கு அவள் பழக்கப்பட்டவள்தான். அதை பற்றிய நல்ல உள்ளுணர்வும் அவளுக்கு இருந்தது. ஆனால் இன்று ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. அந்த அறையின் ஒரு மறைவான மூலையிலிருந்து ஏதோ ஒரு அசாதாரண வெளிச்சம் வருவது போலவும் தன்னை யாரோ கண்காணிப்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. உடனே அவள் தனக்கு அருகில் இருந்த பிரபாகரிடம், பிரபாகர், இந்த ஸ்டேஜுக்கு பின்னால இருக்கிற இந்த ரூம்ல யாரோ ஒருத்தவங்க ரகசியமா என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு என்று கூறினாள். பிரபாகர் வெண்பாவின் விழிகள் செல்லும் திசையில் பார்த்தான். அங்கு ஒரு நிழல் உருவம் தெரிந்தது. உடனே அவனுக்கும் அந்த சந்தேகம் எழுந்தது. உடனே அவன் வெண்பாவின் தோள்களை தட்டி கொடுத்து, நீ வேற ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் அது யாருன்னு போய் பாக்கறேன் என்று அவளை ஆறுதல் படுத்தினான். வெண்பா தன் தலையை ஆட்டினாள். அவளுக்கும் சில அனுமானங்கள் இருந்தன. எனவே அவள் நேராக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு செல்வதற்கு பதிலாக சிறிது நேரம் சுற்றிலும் பார்த்தாள். பிரபாகர் சர்ச்சின் மறைவான ஒரு மூலைக்கு செல்வதை கவனித்தாள். அங்கு பலகையின் அடியில் ஒரு நிழல் மட்டும்தான் தெரிந்தது. அங்கு சென்று பார்ப்பதற்குள் அங்கிருந்த நபர் எங்கோ சென்று பதுங்கிக் கொண்டான். அவன் அங்கு போய் பார்க்கும்போது அங்கு யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுபோல துல்லியமாக படமெடுக்கும் ரகசிய கேமராக்கள் சந்தையில் பல வந்துவிட்டது. அவை மிக நுட்பத்துடன் காணப்படும். சாதாரண மக்களால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தான் பிரபாகரால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் வெண்பாவிடம் திரும்பி வந்து, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத வெண்பா, அதை நினைச்சு டென்ஷன் ஆகாம இரு. ஒருவேளை அவங்க இந்த டிசைன்களை வேவு பார்ப்பதற்காக கூட வந்திருக்கலாம், இல்லனா அவங்க வேற எதுக்காவது கூட வந்திருக்கலாம். இங்க லண்டனுக்கு தேடி வந்து நம்மள யாரு போட்டோ எடுக்க போறாங்க, ஒருவேளை நமக்கு அது ஒரு பிரம்மையா கூட இருக்கலாம் என்ற பிரபாகர் வெண்பாவை ஆறுதல் படுத்தினான். பின்னர் அவள் பக்கம் திரும்பிய அவன், நான் இன்னும் கேர்ஃபுல்லா பாக்குறேன், நீ போய் முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து சென்றான். ஆனால் அது யஷ்வந்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நியூயார்க் நகர புகைப்படக்காரர்களில் ஒருவர் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. பிரபாகர் தன்னிடம் நெருங்கி வருவதை கவனித்த அந்த போட்டோகிராஃபர் அந்த சர்ச்சில் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன்னுடைய கேமராவுடன் ஓட்டம் பிடித்தான். அவன் முகத்தில் பிரபாகரிடமிருந்து தப்பித்த மகிழ்ச்சி தெரிந்தது. அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. அவன் வெண்பா ஒரு ஆண் மாடலுடன் சேர்ந்து இருப்பது போன்ற போட்டோவை எடுத்திருந்தான். அதிலும் அந்த ஆண் மாடல் வெண்பாவின் தொடையில் கிள்ளிய போது அவன் எடுத்த போட்டோ மிகவும் துல்லியமாக இருந்தது. அடுத்த 5 நிமிடத்தில் இந்தியாவில் இருக்கும் யஷ்வந்துக்கு அந்த போட்டோகிராஃபரிடமிருந்து போட்டோக்கள் சென்றடைந்து விட்டது. இது ஃபர்ஸ்ட் நாள் தான். வெண்பா இன்னும் 1 வாரம் அங்க இருக்க போறா. அதுக்குள்ள உன்னை பத்தின எல்லா ரகசியமும் என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உன்னோட புகழும் பேரும் இங்க இந்தியாவில நாசமா போக போகுது. நீங்க வரப்ப எல்லாரும் உன் மூஞ்சில காரி துப்ப போறாங்க. அதுக்கு ரெடியா இருந்துக்கோ என்று தன்னுடைய மனதுக்குள் நினைத்து கொண்டான். இப்பொழுது தேர்ட் ஐ ஸ்டுடியோவின் போட்டோகிராஃபரும் அந்த செட்டில் இருந்தார். நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். வெண்பா அவளது சிறந்த புகழ் மற்றும் ஒழுக்கமான நடத்தையால் அனைவராலும் அறியப்பட்டவள். ஆனால் அவள் அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு அஜானுபாகுவான மனிதருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். அவனிடம் வெண்பாவை விடைபெற்று செல்லும் போது அவள் கண்களில் காதல் நிறைந்திருந்தது. நிச்சயமாக அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் அந்த மனிதன் யார் என்றுதான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது அவன் லண்டனில் இருக்கிறான். கண்டிப்பாக அந்த மனிதன் இங்கு வருவான் என்று அவன் உள்மனம் கூறியது.
அதனால் இங்கு வெண்பாவையும் அவனையும் சேர்த்து வைத்து போட்டோ எடுத்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டிக்கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறான். யாரோ ஒரு போட்டோகிராஃபர் வெண்பாவை போட்டோ எடுத்ததை அந்த ரிப்போர்ட்டரும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். இது போன்ற ஒரு செயல் நேரத்தை வீணாக்க கூடியது என்று அவன் நினைத்தான். இது போல தொடியை தொடுவது, அதை போட்டோ எடுப்பது, இதெல்லாம் ஒரு மோசமான செயல், மலிவான ஐடியா என்று அவன் நினைத்தான். இது போன்ற போட்டோக்களை எடுப்பதில் அவனுக்கு உடன்பாடு கிடையாது. அந்த ரிப்போர்ட்டரின் முழு நோக்கம் என்னவென்றால் வெண்பா அந்த மனிதனுடன் காதல் வலையில் சிக்கியிருப்பதற்கான உறுதியான ஆதாரத்தை பெறுவதுதான். அதனால்தான் அவன் வேண்டுமென்றே ஹோட்டலில் வெண்பாவிற்கு எதிரே உள்ள அறையை தனக்காக முன்பதிவு செய்திருந்தான். இந்தியாவில் மார்கழி மாசத்தில் இருக்கும் குளிரை போல இப்பொழுது லண்டனில் அதிக குளிர் கிடையாது. ஆகவே அவள் ஒரு சாதாரண ஆடை அணிந்தாலே போதும், அதிக குளிர் தெரியாது. ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் கமலி அவளுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தாள். வெண்பா அமைதியாக தன் கண்களை மூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். அவளது கால்களை அந்த இளைஞன் தவறான எண்ணத்தில் தொட்டதால் அவள் மனம் வலித்தது. அவள் நீண்ட நேரமாக ஹை ஹீல்ஸ் அணிந்திருந்ததால் அவளது கால் தசைகள் மிகுந்த வலியுடன் இருந்தது. கமலி மசாஜ் செய்துவிடவும் அப்படியே அசந்து போய் தூங்கிவிட்டாள் வெண்பா. ஹோட்டலுக்கு வந்து காரை பார்க் செய்த பிரபாகர் தன்னுடைய காருக்கு அருகில் இருந்த ஒரு காரில் ஒரு மனிதன் சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவனை பார்த்தவுடன் பிரபாகருக்கு தூக்கி வாரி போட்டது. அது வேறு யாரும் இல்லை, கவின் தான் அது. கவினை பார்த்ததும் கமலி தனக்கு அருகில் தூங்கிக் கொண்டிருந்த வெண்பாவை எழுப்ப நினைத்தாள். ஆனால் அவன் அமைதியாக இருக்குமாறு அவளிடம் செய்கை காட்டினான். அதனால் அவளும் வெண்பாவை எழுப்பவில்லை. கவின் அந்த காரில் ஏறி வெண்பாவை தூக்கிக் கொண்டு கீழே இறங்கினான். அவளை அப்படியே ஒரு பூமாலையைப் போல கையில் ஏந்தி கொண்டான். இந்த ஹோட்டல் சேஃப்டி அந்த அளவுக்கு கிடையாது, அதனால நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாளிகைக்கு இவளை அழைச்சிட்டு போறேன் என்று கவின் கமலி மற்றும் பிரபாகரிடம் கூறினான். வெண்பாவுக்கு நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் இருக்கு என்று பிரபாகர் தலையை அசைத்தபடி அவனிடம் நினைவூட்டினான். நாளைக்கு காலையில அங்க வந்து வெண்பாவை அழைச்சிட்டு போங்க. நாங்க இருக்கிற இடத்தோட அட்ரஸ் பத்தின டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் என்று கூறிய கவின் தனது காரில் வெண்பாவை உட்கார வைத்து அவளுக்கு சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு அங்கிருந்து விரைவாக புறப்பட்டான். இந்த ஹோட்டல் சேஃப்டி கிடையாது என்று கவின் கூறியதை பற்றி இப்போது பிரபாகர் யோசித்து பார்த்தான். ஏர்போர்ட்டில் தான் பார்த்த போட்டோகிராஃபர் அவன் நினைவுக்கு வந்தது. ஒரு மேனேஜராக அவன் அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்த விரும்பினான். அந்த போட்டோகிராஃபர் மீது அவனுக்கு ஒரு கண் இருந்தது. அது போலவே ஆராதனாவுக்கும் இதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக அவன் உள்மனம் கூறியது. அவன் ஜெசிகாவை காதலித்த போது நடந்த நிகழ்வுகளை இப்போது யோசித்து பார்த்தான். அவர்கள் இருவரையும் இருட்டில் பதுங்கியிருந்த ஒரு மனிதன்தான் போட்டோ எடுத்தான். அதனால்தான் அவன் ஜெசிகாவை இழக்க நேர்ந்தது. அதை பற்றி அவன் நினைத்து பார்க்க கூடாது என்றுதான் ஒதுக்கி வைத்த பழைய நினைவுகளை அவனுக்குள் மீண்டும் எழுந்தது. ஜெசிகாவின் மரணத்திற்கும் ஆராதனாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்று அவன் இப்போதும் உறுதியாக நம்பினான். கவினின் கார் லண்டனின் தெருக்கள் வழியாக வேகமாக சென்று கடைசியில் அந்த தனியார் மாளிகைக்கு வெளியே வந்து நின்றது. அது ஒரு தனியார் எஸ்டேட் ஆகும். அங்கு பாதுகாப்பு என்பது முதலிடத்தில் இருந்தது. கவின் வெண்பாவின் சீட் பெல்ட்டை அவிழ்த்துவிட்டு அவளை சிறிது நேரம் உற்று பார்த்தான். அவளை விட்டு ஒரு நிமிடம் பிரிந்திருந்தாலும் கூட அதை அவன் மனதை மிகுந்த வேதனை அடைவதைப் போல அவனுக்கு இருந்தது. அவன் இன்னும் 2 மணி நேரம் இங்கே வெண்பாவுடன் இருக்கலாம். ஆனால் அவள் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இருப்பினும் அவளை தூக்கத்திலிருந்து எழுப்புவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் சாதாரணமாக தன் கரங்களால் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். அவளின் தனித்துவமான வாசனை ஒன்றே அவன் மனதை ஆறுதல் படுத்த போதுமானதாக இருந்தது. அவள் ஹை ஹீல்ஸ் அணிந்திருந்தாள். அமேசிங் ஃபேஷன் நிகழ்ச்சியில் அவள் நீண்ட நேரம் ஹை ஹீல்ஸுடன் நடந்ததால் அவள் குதிகால்கள் மிகவும் வலித்தது. அதுவும் இல்லாமல் அவள் முதல் நாள் இரவு தூங்கவில்லை. நீண்ட நேரம் பிளைட்டில் டிராவல் செய்து வந்திருக்கிறாள். இவ்வளவு நேரம் அவளுடைய காலுக்கு கமலி மசாஜ் செய்ததால் அவள் அசதியில் அப்படியே தூங்கிவிட்டாள். காரில் வசதியாக உட்கார முடியாதல்லவா, அதனால் அவளுக்கு கால் வலித்தது. தூக்கத்தில் அனிச்சையாக அவள் தன் கால்களை அசைத்தாள். அப்பொழுது அவள் கால்கள் காரில் மோதிக்கொண்டன. அதனால் அவளுடைய வலி இன்னும் அதிகமானது. அவள் தூக்கத்திலிருந்து தானாகவே விழித்துக் கொண்டாள். கண்களை மெதுவாக திறந்து பார்த்தாள். அப்போது தன்னுடைய முகம் கவினின் மார்பில் இருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவளுக்கு இது கனவில் நடப்பது போல இருந்தது. கவின் அவளை தன் அணைப்பில் இருந்து விடுவித்து அவளது காலை தூக்கி தன் முழங்காலில் வைத்தான். பின்னர் அவன் தனது வலுவான கைகளால் அதிக வலியுடன் இருக்கும் அவளுடைய கால்களை மெதுவாக மசாஜ் செய்ய தொடங்கினான்.
அவன் பிடித்துவிடத் தொடங்கிய பிறகுதான் காண்பது கனவல்ல நிஜம்தான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவள் தூக்கி வாரி போட எழுந்தது. ஐயோ மாமா, நீ எப்ப இங்க வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். என்ன நானே ரீசார்ஜ் பண்ணிக்கதான் வந்தேன் என்று கவின் பதிலளித்தான். வெண்பா மகிழ்ச்சியுடன் தன் கைகளை நீட்டி அவனை கட்டிப்பிடித்தாள். அவளுக்கும் அப்படித்தான். அவனுடைய ஆக்சிஜனே அவன்தான். வெண்பா, நான் இன்னும் 2 மணி நேரம் தான் இங்கே உன் கூட இருப்பேன். நம்ம 2 பேரும் இந்த நேரத்தை 1 நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும் என்று கூறிக்கொண்டே மெதுவாக அவன் அவளது முதுகை தட்டி கொடுத்தான். என்னமாமா சொல்ற? இந்த 2 மணி நேரம் ஏன் கூட இருக்கிறதுக்காகத்தான் 18 மணி நேரம் நீ டிராவல் பண்ணி வந்தியா? சென்னையில இருந்து லண்டன் வருதுன்னா என்ன சும்மா விளையாட்டா போச்சா உனக்கு? நீ எதுக்காக இப்ப வந்த? அங்க போனதுக்கு அப்புறமும் உனக்கு வேலை பிஸியா இருக்கும். இந்த மாதிரி அலைஞ்சுகிட்டே இருந்தா உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்று கவலையுடன் கேட்டாள். நான் உன் கூட 2 மணி நேரம் இருக்கிறதுக்கு 18 மணி நேரம் என்ன, இன்னும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் டிராவல் பண்ண தயாராயிருக்க. அதுக்கு கண்டிப்பா வொர்த் இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கூறினான் கவின். அப்படின்னா நீ திரும்பவும் இப்படிதான் பண்ணுவியா என்று அமைதியாக கேட்டாள். பின்னர் அவள் தன் தலையை திருப்பி அவனுடைய காதுக்கு அருகில் இருந்த மச்சத்தில் முத்தமிட்டாள். பின்னர் அவனுடைய உதடுகளை நோக்கி சென்றாள். கவின் அசையாமல் அப்படியே இருந்தான். அவன் எதுவும் செய்யவில்லை. ஏ பொண்டாட்டி, எனக்கு நீ வெறும் முத்தம் மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்திடலான்னு நினைச்சியா என்று கேட்ட கவின் அவளிடமிருந்து விலகவில்லை. அவன் தன்னுடைய 2 கைகளாலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு அவளுடைய உதடுகளை கவ்வி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான்.